ஒரு பயிற்சி பட்டறையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முக்கியமாக இன்னும் சிறார் இலக்கியம் பற்றி கல்லூரி மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மத்தியில் பேசுவது இன்னும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆளுமைகள் வந்து உங்களோட பேச போகிறாங்க. சிலர் வந்து ஏற்கனவே பேசிட்டாங்க. மற்ற இலக்கியத்துக்கும் சிறார் இலக்கியத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற இலக்கியத்தோட வரலாறுலாம் தெரியாமல் நம்ம அப்படியே போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அங்கே அப்படியே கவிதை எழுதணுன்னா கவிதையோட நுவான்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து எழுதினா அது போதுமான விஷயமா இருக்கும். அதே போல் தான் நாவல்களுக்கும் சிறுகதைகளுக்கும் சினிமாக்கான திரைக்கதை ஒட்டியும் அப்படியும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னும் பொதுவெளியில் சிறார் இலக்கியம் பற்றி இலக்கியம் வாசிக்க தெரிந்தவர்களுக்கு மத்தியிலையும் சிறார் இலக்கியம் பற்றிய முதல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு அதற்கு பிறகு தான் வந்து அவர்களுக்கு என்ன மாதிரியான கதைகளை இன்னும் எழுதணும், இன்னும் எந்தெந்த ஏரியாலாம் தொடலை அப்படின்றது வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இன்னும் அப்பட்டமாக சொல்லணுன்னா, கல்லூரிகளுக்கு தமிழ் பேராசிரியர்கள் மத்தியில் போயிட்டு 2025 போய் இப்போவும் கேட்டாலும் சமகால சிறார் எழுத்தாளர்கள் யாருன்னா ஒரு 5 பேர் சொல்லுங்கள் அப்படின்னா இன்னும் கூட அழவல்லியப்பா பேரை தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அழவல்லியப்பா காலம் முடிந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் மறைந்தே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அந்த பெயரை உச்சரிக்கிறாங்க. சமகால சிறார் எழுத்தாளர்களை தமிழ் பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் படிக்கிற மாணவர்களுக்குமே பரிச்சயம் இல்லாத ஒரு சூழல் தான். அது ஒரு ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் மற்ற துறைகளை பற்றி படிக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நிறைய ஆய்வுகள்லாம் பார்க்க முடியுது. இப்போ கவிதைகள் பற்றிய ஆய்வும் சரி, நாவல் பற்றிய ஆய்வு, சிறுகதை பற்றிய ஆய்வு அல்லது தலித் இலக்கியம் பற்றிய ஆய்வு அப்படின்ட்டு வந்து நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் ஆய்வுகள் வந்து நிறைய கிடைக்குது. அதன் மூலம் நம்ம வந்து ஈஸியாக அதற்குள்ளே பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் ஒரு பெரிய சவால் வந்து என்ன அப்படின்னா, சிறார் இலக்கியம் பற்றிய ஆய்வுகளே ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த சூழலில் நேரடியாக நான் கதைகள் பற்றி பேசுவது என்பது சரியாக இருக்காது. அதனால் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியோட அது இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி டேக்கு மட்டும் இல்லை, சிறார் இலக்கியம் உள்ளே வர உங்கள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்றைய நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன எதெல்லாம் பேசலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு சிறார் இலக்கியம் பற்றிய ஒரு மிகச்சின்ன வரலாறு, அப்புறம் ஒரு காலகட்டத்தை வந்து கோல்டன் பீரியட் பொற்காலம் அப்படின்னு வந்து ஒரு காலத்தை குறிப்பிடுறாங்க. ஏன் குறிப்பிடுறாங்க? அதன் பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சி நடக்குது. அப்புறம் சிறார் இலக்கியத்தில் என்ன வகைமைலாம் இருக்குது, சமகால சிறார் இலக்கியத்தில் என்ன சிக்கல் இருக்குது, அப்புறம் என்ன இப்போ வந்து ரொம்ப கட்டாயமாக தேவையாக இருக்குது, அப்புறம் இன்னும் தொடாத பகுதிகள்லாம் என்ன, இதில் சில என்னோட முயற்சிகள் என்னென்ன, அப்புறம் ஒரு கேள்வி பதில், நிச்சயமாக ஒரு அரை மணி நேரம் கேள்வி பதிலோட இன்றைய நிகழ்வு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. சரி, இது போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன அறிமுகமும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பேர் உமாநாத். ஆனால் விழின்ற பேரில் குழந்தைகளுக்கு எழுதிட்டுருக்கேன். கடந்த 20 ஆண்டுகளாக ஐடி துறையில் பணிபுரிந்துட்டுருக்கேன். இதுவரை ஒரு 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், முக்கியமாக வந்து சிறார் கதைகள், அப்புறம் ஒரு 61 புத்தகங்கள், அனைத்துமே வந்து குழந்தைகளுக்காக அல்லது குழந்தைகளை பற்றிய புத்தகங்கள். சிறார் கதைகள், சிறார் நாவல், குழந்தை வளர்ப்பு சார்ந்த பகிர்வுகள், அப்புறம் கல்வி சார்ந்து
இப்போ சமீபமாக வந்து கணிதம் சார்ந்து கட்டுரைகள், நூல்கள், அரங்கங்கள் அதெல்லாம் செயல்பாடுகளில் இருக்குது. இந்த பின்னணி ஏன்னா யார் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பின்னணியோடு தெரிந்து கொள்வது அவசியம். ஒரு 2010 இல்லை 12 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட 2012 இல்லை 13 அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும். நானும் உங்களுக்கு அடுத்து உங்களோட பேச போகிற சரவணனும் ஒரு சமகாலத்தில் 2012 ஆக்டிவாக எழுதுகிற எழுத்தாளர்களுடைய பட்டியலை வந்து போட்டோம். அவங்க வந்து ஒரே ஒரு கதையோ அல்லது ஒரே ஒரு கட்டுரையோ ஒரே ஒரு பாடல் ஏதோ ஒன்று எழுதியிருந்தாலும் அவங்க பேரை சேர்த்துடலாம் அப்படின்னு போட்டோம். 2012 எங்களுக்கு கிடைச்ச எண்ணிக்கை இன்னும் கூட என்னுடைய சைட்டில் அந்த பட்டியல் இருக்குது. அப்போ வந்து 70 பேர் தான் இருந்தாங்க. எல்லா வகைமையும் சேர்த்து நாவல், கதை, கட்டுரை அல்லது எல்லா வகைமையும் சேர்த்தே வந்து ஒரு 70 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அடுத்த ஸ்லைடு போகலாம். 1975 குழந்தைகள் சங்கம் வந்து ஒரு 25வது ஆண்டை வந்து கொண்டாடுறாங்க. அந்த சமயம் 400 எழுத்தாளர்களுடைய முகவரிகளை அச்சிடுறாங்க. அப்போது ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 400 எழுத்தாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய சரிவு வந்து சிறார் இலக்கியம் வந்து பார்த்துருக்கு. அதுக்கு பல்வேறு காரணிகள் நிச்சயமாக இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 1900களுக்கு முன்னாடி சிறார் இலக்கியம் எப்படி இருந்தது, 50 வரை எப்படி இருந்தது, 90 வரை எப்படி இருந்தது, 90லேருந்து கோவிடுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, கோவிடுக்கு பிறகு இப்படி வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மாற்றம் வந்து இந்த காலகட்டங்களில் நகருது. இதில் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்கிறது 1945 1955 வரை அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி பொற்காலம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு லிட்ரேச்சர், முக்கியமாக சைல்டு லிட்ரேச்சருக்கு ஒரு குறியீடு என்ன அப்படின்னா, நிறைய இதழ்கள், அதை சார்ந்த இதழ்கள், சிறார்களுக்கான இதழ்கள் நிறைய வரும்போது அதை வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு குறிப்பிடுறாங்க. அந்த கோல்டன் பீரியட் வந்து இந்த டைமில் காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 சிறார் இதழ்கள் வந்து வெளியே வந்திருக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, நிறைய இதழ்கள் வந்து புதுக்கோட்டையில் இன்னும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு தனி நபரால் ஒரு நூலகம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த எல்லா நூல்களும் இல்லை, ஆனால் என்னென்ன எதெல்லாம் வந்து அவைலபிளோ அதெல்லாம் பாதுகாத்துட்ருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வரலாறில் போனோம் அப்படின்னா, எப்படி வந்து இவ்வளோ இதழ்கள் வருது அப்படின்னா, எல்லோரும் வந்து பள்ளிக்கு போவதற்கான உந்துதலை அந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்க. பள்ளிக்கு போகிறாங்க, ஆனால் ஒரு 7வது 8வதுக்கு மேலே அவர்களால் தொடர்ச்சியாக பள்ளியில் இருக்க முடியல. அவங்க எல்லாம் பள்ளியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பள்ளியை விட்டு வெளியே வந்தப்புறம் அவங்களுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், கலை மீது ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போ வந்து கையெழுத்து பிரதிகளை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. கையெழுத்து பிரதியாக வந்து இதழ்களை ஆரம்பித்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், இப்போ 1000 விளக்குலேருந்து பக்கத்தில் தேனாம்பேட்டையில் இருக்கிற ஒரு கிராமங்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கவங்களுக்கு அங்கே போய் ஒரு கையெழுத்து பிரதி கொடுக்கறது, அப்படி பக்கத்து ஊரில் கொடுக்க ஆரம்பித்து, அப்படி தான் வந்து இந்த இதழ்கள் வந்து இன்னும் அது அச்சு ஊடகமும் அப்போ நம்மளுக்கு நிறைய கையில் வரும்போது ஒரு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50ற்கும் மேற்பட்ட சிறார் இதழ்கள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அதன் பிறகு 1950 குழந்தை எழுத்தாளர் சங்கம் அப்படின்ட்டு வள்ளியப்பா அவர்கள் வந்து துவங்குறார். ஏராளமான முன்னெடுப்புகளை அவர் வந்து செய்கிறாரு. கதை எழுதுவதற்கும் சரி, கதை சொல்வதற்கு ஒரு மேடை அமைக்கிறாரு. நிறைய எழுத்தாளர்களுக்கு இடம் வந்து தராங்க.
அப்படி தமிழகம் முழுக்க ஒரு பெரிய மாறுதல்களை வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு 1975 ஒரு உச்சத்தை அடைந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஆனால் அதன் பிறகு ஒரு சரிவை வந்து பார்க்குறோம். அந்த சரிவுக்கு காரணம் பல்வேறு காரணிகள் வந்து வருது. எப்பவுமே ஒரு லிட்ரேச்சர் பார்க்கும்போது லிட்ரேச்சர் மட்டுமே அதற்கு காரணியாக இருக்காது. அதை சுற்றி நடக்கிற இதர இதர விஷயங்கள் எல்லாமே அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா 1980களில் தனியார் பள்ளிகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்குது. தனியார் பள்ளிகள் நிறைய வர ஆரம்பித்த உடனே அதுவரை குழந்தைகளோட நேரம் எதில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றப்போ நிறைய நூலகங்கள் இப்போது ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் எந்த யார் படிச்சிருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கே பெரும்பாலான நேரங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லைப்ரரியில் அல்லது விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும். அந்த லைப்ரரியில் இருந்த நேரம், லைப்ரரி எப்போ நிறைய இருக்கோ அப்போ தான் வந்து நிறைய வாசிக்கட்டுறாங்கன்னா நிறைய புதிய புத்தகங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. அப்போது வாசிப்பதன் மீது ஒரு கல்வி வந்து ஒரு இன்டைரக்டாக வந்து வாசிப்பின் மீது ஒரு ப்ரெஷரை கொடுத்து வாசிப்பை வந்து குறைய வைக்குது. ஏன்னா தனியார் பள்ளிகள் வர ஆரம்பித்தப்புறம் நேற்று +1 +2 10th ரிசல்ட்லாம் வருது. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சோஷியல் மீடியாலையும் பார்த்திங்கன்னா எதை வந்து நம்ம வேணான்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோமோ அதுதான் திரும்பி நடந்துகிட்ருக்கு. இவங்க இவ்வளோ மார்க் எடுத்தாங்க, அவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்னு வந்து ஒரு இன்டைரக்டான ப்ரெஷர் வந்து கொடுத்து அவர்களுடைய முழு நேரமும் கல்வியில் முக்கியமாக வந்து வெறும் மார்க் பேஸ்டு என்னென்னலாம் படிக்கணுமோ அதற்கான வேலையை மட்டும் செய்கிற வேலை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்போது அது வந்து அதனுடைய ஆரம்பம் வந்து 1980களில் தனியார் பள்ளிகள் வர ஆரம்பிக்கும்போது இந்த தாக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ மெல்ல மெல்ல குழந்தைகளோட நேரம் வாசிப்பதிலிருந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மாறுது, மெல்ல மெல்ல மாறுது. இந்த மாற்றம் நடக்கும்போதே இன்னொரு விஷயமும் நடக்குது. 1990களில் மீடியா வந்து வர ஆரம்பிக்குது. அதுவரை டிடி மட்டும் இருந்த இடத்துல பல டிவி சேனல் வருது. பல டிவி சேனல் வர வர அது ஆரம்பத்தில் சில மணி நேரங்கள் ஒளிபரப்பினாலும் மெல்ல அதனுடைய ஒளிபரப்பு வந்து அதிகமாகி எந்த இடத்துக்கு நகர்றாங்க அப்படின்னா முழு நேரமும் குழந்தைகளோட நேரம் வந்து பள்ளியில் அல்லது மீடியானா அந்த டைமில் 90களில் வந்து வீடியோ கேம்ஸும் வர ஆரம்பிக்குது நிறைய. அந்த இடத்துல போக ஆரம்பிக்குது. இப்படி போக போக அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து சிறார் புத்தகங்கள் மீது இருக்கிற கான்சன்ட்ரேஷன் மறைந்து பல்வேறு இடங்களில் அவங்களுடைய கவனச்சிதறல்கள் நடக்குது. இதனுடைய நீட்சி அப்புறம் 2000களில் இன்டர்நெட் வர ஆரம்பிக்குது. இளைஞர்களோட நேரம் எல்லாம் வேறு இடத்துல போகுது. 2010 திரும்பி சோஷியல் மீடியா வந்து வர ஆரம்பிக்குது. இளைஞர்களுடைய நேரம் முழுக்க இது வந்து ஆக்கிரமிச்சிடுது. ஸோ இந்த சோஷியல் செட்டப் பின்னணியில் சிறார் இலக்கியம் வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து சந்திக்குது. எந்த அளவுக்கு சந்திக்குது அப்படின்னா 50ல் இருந்த அந்த சிறார் இதழ்களோட எண்ணிக்கை இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சம காலத்தில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோங்க? 10க்கும் கீழே. அதுதான் உண்மை. இன்னும் ஒரு சவால் என்னென்னா, உங்களுக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் இன்றைக்கி தரேன். அந்த 10க்கும் கீழே இருக்கிற இதழ்களில் ஒரு காப்பி இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் அந்த 10,000 ரூபாய் தரான்னு ஒரு சவால் கொடுக்குறேன். அதுவும் சாத்தியம் இல்லை. ஏன்னா சில இதழ்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது. அதுவும் வந்து கடைகள்லாம் கிடைப்பதில்லை. இப்போது 90களில் 80களில் வந்து நீங்கள் பங்க் கடை அப்படின்னுவோம். இப்போ வந்து அந்த பங்க் கடையும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பங்க் கடையில் ஒரு சின்ன பெட்டி இருக்கும். அந்த கடைகளில் இதழ்கள், சிறார் இதழ்களும் சரி, காமிக்ஸும் சரி, எல்லாமே குழந்தைகளோட கைக்கு எட்டுற மாதிரியான விஷயமாக இருந்தது. ஆனால் இது வந்து இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, இதழ்கள் நீங்கள் வந்து 10 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நெட்டோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதை போய் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குவது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குது. ஸோ இந்த நகர்வு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை சிறார் இலக்கியத்துக்கு வந்து தருது.
அதனால தான் ஒரு 2010 வரைக்குமே ரிவர்ஸில் போயிட்டுருக்குது. அப்படியே எண்ணிக்கை வந்து ஆண்டுகளுக்கு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. இதே காலகட்டத்தில் 2012, 13லலாம் வந்து சோஷியல் மீடியா வந்துட்ட அப்புறம் இந்த ஆண்டு வந்த புதிய சிறார் இலக்கிய புத்தகங்கள் என்ன அப்படின்னு ஒரு பட்டியலிடுறோம். அப்போவும் வந்து அந்த எண்ணிக்கை 10லேருந்து 12 வரைக்கும் தான், 10லேருந்து 15 வரைக்கும் கூட தான். 2015 வரைக்குமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான சூழல் தான் இருக்குது. அதுவும் இப்போ சிறார் இலக்கியம்னு சொல்லிட்டா அதில் வந்து இப்போ குழந்தைகள் வந்து அப்டேட்டடாக இருக்காங்க. அவங்க வந்து பல்வேறு ஊடகங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. அந்த ஊடகங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிறார் இலக்கியம் நகர்ந்திருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த பின்னணியோடு தான் நாம் வந்து சிறார் இலக்கியத்தில் அப்புறம் இந்த பின்னணியே நம்மளுக்கு வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு, வரலாற்று மாணவர்களுக்கும் சரி, தமிழ் மாணவர்களுக்கோ அல்லது சிறார் இலக்கியம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரீஃப் தான். இன்னும் நம்ம பேசணுன்னா ஒரு நாள் முழுக்க இதனுடைய சிக்கல்கள் எல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து போகலாம். ஸோ இதில் வந்து வகைமைகள் என்னென்ன வகையில் எழுதலாம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு தலைப்பு வந்து கதைகள் தான் பெரும்பாலும் வெளியே தெரிகிற ஒரு வகைமைகளாக இருக்குது. ஆனால் கதைகள் மட்டுமே அல்ல, கதைகள் இல்லாமல் நாவல் இருக்குது. கதைக்கும் நாவலுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? இத்தனை நாள் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க. கதைக்கும் நாவலுக்கும் என்ன வித்தியாசம்? சிங்கிள் சிட்டிங்கில் படிக்கிறது ஷார்ட் ஸ்டோரி, ஓகே. கொஞ்சம் நிறைய நேரம் படிக்கிறது நாவல், ஓகே. வேறு பதில் இருக்கா? ஆ ஆ ஓகே. பல பக்கங்களுக்கு எழுதுனா அதே கிளை பெருசாக சைஸு தான் இப்போ மேட்ரு. அவங்க வந்து ஒன்ஸ் ஆ சரி, ஓகே. சரி, வேறு ஏதாச்சும்? ஷார்ட் ஸ்டோரி இத்தனை வார்த்தைகள் இருக்கலாம், நாவல் இத்தனை வார்த்தை. சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். ஸோ அவர் சொன்னது தான் கிட்டத்தட்ட ஒரு சம்பவத்தை அல்லது ஒரே சம்பவத்தை பல பார்வையிலிருந்தும் பார்க்கலாம். யார் பார்வையிலிருந்து பார்க்குறது முக்கியம். அதே போல் ஒரு நாவல் வந்து என்னென்னா, பல கதைகள்லாம் கிடையாது. பல கதைகள் சேர்ந்தால் ஒரு நாவல் ஆகிடுமானா கிடையாது. ஒரு நீண்ட கதை வந்து நாவல் ஆகிடுமானா கிடையாது. அது வந்து ஒரு வாழ்வியலை, ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒன்றை நோக்கி அதை பற்றி உலகம் அறியாத ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக சொல்வது நாவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கிளாரிட்டியே வந்து நிறைய புத்தகங்களை வந்து நாவல்னு படிக்கிறோம். அது வந்து நீண்ட கதையாக தான் இருக்கும் அல்லது ஒரு கதை ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்போது ஒரு வாழ்வியலை சொல்வது அப்படின்றது தான். இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் இதுவரை வாசித்த நாவல்கள்லாம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாவலுக்கும் அப்படி ஏதோ ஒரு பொருண்மை வந்து அழகாக வந்து உட்காரும். அதன் பிறகு தொடப்படாத சில இன்னும் பல, இந்த 2 தான் வந்து பிரதானமாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் தொடப்படாத பல துறைகள் வந்து இதற்குள்ளேயே இருக்குது. ஏன் இது வந்து தொடப்படாது அப்படின்னா, ஒரு வகுப்பறையிலேயே இது கல்வி, நான் எப்போவுமே நிறைய வந்து கல்வி சார்ந்தும் இயங்கிட்டு இருக்கிறதுனால கல்வியோடு சம்மந்தப்பட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வகுப்பறையில் நம்ம எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம், இந்த அறையில் உட்காந்துட்ருக்கோம். இந்த அறையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட்டா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்போ எல்லாருக்கும் வந்து கதைகளே பிடிச்சிரும், எல்லாருக்கும் நாவலே பிடிச்சிரும் அப்படின்னா நிச்சயமாக அது கிடையாது. சிலருக்கு வந்து வெகு நிச்சயமாக பாடல்கள் வந்து பிடிக்கும், வெகு நிச்சயமாக கவிதை சார்ந்து இயங்குவது. இங்கே இருக்கவங்களே அந்த மாதிரி தான். இத்தனை நாட்கள் வந்து நடந்திருந்தாலும் எப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து உட்காருவீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி, கவிதை உங்களுக்கு பிடிக்கும்னா கவிதைக்கு 3 ரோல் வந்து உட்காந்துருவோம். கதை பிடிக்காது அப்படின்னா அது அப்படியே பின்னாடி போய் உட்காந்துருவோம். இதுதான் வந்து நம்மளோட இயல்பு.
அப்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. அப்படின்னா அவ்வளோ விதமான குழந்தைகள் இருக்காங்க, வாசிக்க எல்லாருமே உள்ளே வராங்க. ஆனால் அவர்களுக்கு நம்ம என்ன தரோம் அப்படின்னா 2 இதுதான் அவைலபிள் அப்படின்னு தரும்போது அதுவே அவர்களுக்கு நம்ம செய்கிற துரோகம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பல்வேறு வகைமைகளை நாம் இன்னும் சிறார் இலக்கியம் அதுவும் சமகாலத்தில் வந்து இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பாடல்கள், முக்கியமாக பாடல்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கவிதை வடிவில், இப்போ கவிதை வந்து பெரியவர்களுக்கான கவிதைகளாக வச்சுருக்கோம், இளையோர்களுக்கான கவிதைகளோ அல்லது குழந்தைகளுக்கான கவிதைகளோ நம்மக்கிட்ட வேலை அதற்கான படைப்புகள் மிக மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதன் பிறகு நாடகம் என்ற வடிவம் வந்து கலையில் ஒரு முக்கியமான வடிவம் நாடகம். ஆனால் சிறார்களுக்கான நாடகங்கள் வந்து இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு 5-6 ஆண்டுகளாக வந்து நிறைய எங்களுடைய வேலைகள்லாம் எடுத்தும் செய்கிறாங்க. கதைகளை, நாவல்களை வந்து மாற்றி அது வந்து சிறார் நாடகமாக அரங்கேற்றுறாங்க. ஆனால் சிறார் நாடகங்கள் அச்சாக வந்து நீங்கள் சென்னை புக் ஃபேரில் போய் பார்த்தீங்கனாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 தான் இருக்கும். அதுவும் வந்து தரமாக இருக்கிறது, சமகால குழந்தைகளோட டேஸ்ட்டுக்கு இருக்க மாதிரி அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த ஏரியா வந்து இன்னும் தொடப்படாத ஒரு ஏரியா. இதில் நாம் வந்து நிறைய இந்த வகை மேலேயே நிறைய நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தான். மொழிபெயர்ப்பில் வந்து நிறைய சிறார்களுக்கான புத்தகங்கள், முக்கியமாக யூமா வாசுகி, உதயசங்கர் போன்ற ஆளுமைகள் நிறைய புத்தகங்களை மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து அந்த ஏரியாவை வந்து நிறைய வளமாக வச்சுருக்காங்க. ஆனாலும் அது நிச்சயமாக போதாது. ஏன்னா நம்ம இப்போ மொழிபெயர்க்கிறது வந்து வெறும் மலையாளத்திலிருந்தும் சில ஹிந்தியிலேருந்து மொழிபெயர்க்கிறோமே தவிர இன்னும் உலகளவில் ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்து வந்துட்டுருக்கு. அந்த மொழிகளிலிருந்து மொழிபெயர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் பிறகு கல்வி சார்ந்து, முக்கியமாக அறிவியல், கணிதம், இதை சார்ந்து எழுத்துக்கள், அறிவியல் சார்ந்து நிறைய எழுத்தாளர்கள் நம்மளோடைய இருக்காங்க. ஆயிஷா நடராஜனோட தனி அம்சம் என்ன அப்படின்னா, சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அறிவியல் சார்ந்து அவர் ஏகப்பட்ட புனைக்கதைகளும் சரி, அறிவியல் சார்ந்து இதுவாகவும் புனைவு, அப்புனைவு எல்லா இடத்துலையுமே வந்து அறிவியலை எப்படியாச்சும் கொண்டு வந்துடுறாரு. கணிதம் சார்ந்து ரொம்ப ரொம்ப குறைவான புத்தகங்கள் தான் வந்து குழந்தைகள் மத்தியில் இருக்குது. அப்புறம் விளையாட்டு சார்ந்து, குழந்தைகளுக்கான விளையாட்டு சார்ந்த புத்தகங்கள், அப்புறம் சூழியல் சார்ந்த புத்தகங்கள், இது எல்லாமே இந்த வகைகளில் ஒரு குழந்தை இலக்கியம் அப்படின்னு குழந்தைகளுக்கான புத்தகங்கள். நீங்கள் இலக்கியம்னு சொல்லிட்டாலும் நிறைய பேர் வந்து கீழே வரதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இந்த ஏரியாலாம் இன்னும் வர வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, ஒரு புத்தகம் எழுதிட்டோம்னா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகும் அப்படின்னு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதில் தான் வந்து இந்த 3 பிரிவுகளாக வந்து சிறார் இலக்கியம்னு சொன்னாலுமே அதில் வந்து சிறார் இலக்கியம்ன்ற டேர்மே வந்து 2010க்கு அப்புறம் தான் பயன்படுத்தப்படுது. அதற்கு முன்னாடி வந்து குழந்தை இலக்கியம்னு மட்டும்தான் பயன்படுத்தி வந்திருந்தாங்க. நாங்கள்லாம் பேச ஆரம்பித்தப்புறம் தான் அதை வந்து சிறார் இலக்கியம் அப்படின்னு வந்து மாற்ற ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில் வந்து 3 பிரிவுகள் வந்து ரொம்ப முக்கியமான பிரிவுகள். அந்த பிரிவு என்ன அப்படின்னா, என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்? பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. மழலை, குழந்தைகள், சிறார், இளையோர், என்ன வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏஜ் கேட்டகரி. ஓகே, என்ன ஏஜ் தோராயமாக? மழலைனா வந்து 5 வயசு 6 வயசு. ஓகே, சிறார் 10 12. ஓகே, இளையோர் டீன்ஸ் எல்லாமே வந்து இளையோர் அப்படின்னு சொல்லிடலாம். இது எல்லாமே அதாவது 18 வயது வரை அவர்களுக்கு படைக்கப்படும் இலக்கியம் எல்லாம் சிறார் இலக்கியம்னு சொல்லிட்டாலும் இந்த ஏஜ் கேட்டகரி வந்து ரொம்ப முக்கியம். ஏஜ் கேட்டகரி ஏன் முக்கியம்? இந்த ஏஜ் கேட்டகரியோடு சேர்த்து ஒரு படைப்பது அல்லது புத்தகத்தில் குறிப்பிடுவது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியாத விஷயங்கள். ஓகே,
இப்போ வந்து ஒரு மழலை இருக்காங்க அப்படின்னா, அந்த மழலைக்கு வந்து தமிழ் இப்போ தான் அறிமுகம் ஆகுது. இந்த உலகம் அறிமுகம் ஆகுது. அவர்களுடைய உலகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு ஃபேண்டஸியான உலகம். அந்த உலகத்தில வந்து அ காக்கா வந்து பாடும், நரி வந்து கெஞ்சும், எல்லாமே நடக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்க்குற கதைகள்லாம் வந்து பெரும்பாலும் மழலை கதைகள் தான். நரி வந்து அங்கே போச்சு, இது பண்ணுச்சு, அப்புறம் ஒரு கோழி வந்து இன்னொரு கோழியோட சண்டை போட்டுச்சு அப்படின்ற பேசுகிற கதைகள் எல்லாமே வந்து அதெல்லாம் ஒரு ஃபேண்டசி. ஒரு காக்கா பேசுமா, அல்லது நரி பேசுமா, நரி பாடுமா, அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான ஒரு செயல் தான். இந்த கற்பனை எல்லாமே இருக்கிறது வந்து பெரும்பாலும் மழலை குழந்தைகள் மட்டும்தான், குழந்தைகளுக்கு மத்தியில் தான். அதே வந்து ஒரு 8 வயசு 9 வயசு ஆகுது அப்படின்னா, நான் ரோட்டில் நடந்துட்டு வந்துட்டே இருந்தேன். ஒரு நாய் வந்து என்கிட்ட வந்து வழி கேட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 4, 5 வயசு வரைக்கும் அதை வந்து கேட்டுப்பாங்க. ஆனால் ஒரு 7, 8 வயசில் வந்து இவர் வந்து கதை விட்றார் அப்படின்னு வந்து நல்லா தெரியும். அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபிக்ஷன்லேருந்து ஒரு ஃபேக்ட்டுக்கு வந்து குழந்தைகள் வந்து மாறுறாங்க. அதுவரை வந்து இந்த உலகத்தையெல்லாம் நிஜம்னு நம்பிட்டு இருந்த குழந்தைகள், இதெல்லாம் பொய், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நிஜத்திலிருந்து ஒரு ஃபிக்ஷன்லேருந்து ஃபேக்ட்டுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்டுக்கு வர இடம் தான் வந்து சிறார் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு 8லேருந்து 12 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வந்து சிறார் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். டீன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி வேறு. இவர்களுக்கான பொருண்மைகளும் வந்து வேறு தான். எல்லாருக்கும் ஒரே பொருண்மைனா நிச்சயமாக கிடையாது. மழலை இலக்கியம்னா நிறைய அறிமுகங்கள், ரொம்ப லைட்டான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்கிற ஒருத்தர் இருக்கார், இந்த மாதிரியான ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து 2 நண்பர்கள் இப்படி இருந்தாங்க, யார் யார் அந்த நண்பர்கள் அப்படின்னு வந்து ரொம்ப ஹை லெவலில் ரொம்ப மேலோட்டமான விஷயங்களை அந்த மழலை கதைகள் அல்லது குழந்தை கதைகளில் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ சிறார்களுக்குன்னு வந்துட்ட அப்புறம் இந்த ஏரியாவில் தான் நிறைய இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதில் வந்து இன்னும் டீப்பரான எமோஷன்ஸ் பற்றி, சோஷியல் ட்ராமாவை பற்றி, பள்ளியில் நண்பர்கள் பற்றி, வீட்டில் அப்பா அம்மாவோட எமோஷன் பற்றி, சிங்கிள் பேரண்ட் பற்றி, வாழ்க்கையோட பல்வேறு பரிணாமங்கள் பற்றி, அதற்கான அறிமுகங்கள், இன்னும் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், கணிதம் பற்றின விஷயங்கள் எந்த இடத்துல நிறைய நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடங்களில் தான், சிறார் இலக்கியத்தில் தான் இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுவதற்கான. ஏன்னா ஒரு அறிமுகம்லேருந்து மொழி அறிமுகமாயிருக்கு, அறிவியல் அறிமுகமாயிருக்கு, கணிதம் அறிமுகமாயிருக்கு, வாழ்க்கை அறிமுகமாயிருக்கு. அந்த இடத்துலேருந்து எந்த டைரெக்ஷனுக்கு போகலாம், அதனுடைய டெப்த்தை வந்து சொல்கிற இடம் தான் இந்த சிறார் இலக்கியம். அந்த இடங்களில் ஒரு பெரிய கவனம் வந்து செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதன் பிறகு மிக முக்கியமாக இன்னும் தொடப்படாத ஒரு ஏரியா வந்து இளையோர் இலக்கியம். நாம் வந்து இன்னும் பெருமையாக வந்து தமிழ் வந்து ஒரு வெளியே பேசும்போது ஒரு ரொம்ப ரொம்ப ரிச்சான லிட்ரேச்சர் இருக்கிற ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சமகாலத்தில் இப்போ கூட ஒரு 15 வயது பெண் குழந்தைக்கு நான் என்ன புத்தகம், அந்த வயதுக்கு ஏற்ற புத்தகம் தரலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் தேடினாலும், இதுவரை வந்த புத்தகங்கள் எல்லாம் தேடினாலும் நிச்சயமாக 100 புத்தகங்களோட தாண்டாது. இளையோர்களுக்காக எழுதப்பட்ட, அதுவும் சமகால குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் இளையோர்களுக்கு ஏன் இன்னும் நிறைய எழுத வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த ஏஜில் தான் வந்து நிறைய கவனச்சிதறல்கள் இருக்குது. ஒரு பெண் வந்து தன்னை முழுமையாக தன்னுடைய உடல் பாகங்கள்லேருந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, ஆணுக்கும் அதே மாற்றம் நடக்குது, எதிர்ப்பால் மீது ஒரு ஈர்ப்பு வருது, நிறைய குழப்பங்கள் வருது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது, ரொம்ப டைவர்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு எப்படி போகிறது, எமோஷ்னல் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் எந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு அவர்களுக்கு வந்து நம்மக்கிட்ட புத்தகங்களோ அல்லது அதற்கான எழுத்தோ நம்மக்கிட்ட இல்லை. இதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, 9 வயதிலிருந்து
9ஆம் வகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு முடித்து இன்னும் ஒரு 1 இயர் இப்போ எல்லாமே என்ட்ரன்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் அவர்களை வந்து இந்த இலக்கியம் பக்கமே வரவிடாமல் கல்வி முறை வந்து அவர்களை வந்து பார்த்துட்ருக்கு. ஆனால் இந்த இடத்துல தான் நிறைய நூல்கள் வந்து தேவைப்படுது, பல்வேறு வகையான நூல்கள் வந்து தேவைப்படுது. சிம்பிளாக ஒரு டெக்னாலஜி எப்படி அப்ரோச் பண்ணுறது, அல்லது ஒரு ட்ரெயினில் எப்படி வர்றது, ஒரு மொபைலை எப்படி யூஸ் பண்ணுறது, எதிர் நண்பனோட எப்படி பேசுகிறது, டிஜிட்டல் லிட்ரஸி உட்பட எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இளையோர் இலக்கியத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. சிறார் எழுத்துக்களே வந்து இப்போது 3ஆக வந்து பிரிக்கலாம். சிறுவர்களே சிறுவர்களுக்காக எழுதுவது அது ஒரு கேட்டகரி. இது வந்து முக்கியமாக எப்போ வந்ததுன்னா, நான் கோவிடுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு வேவ் வந்தது அப்படின்னு சொன்னோம். அந்த வேவ் என்ன அப்படின்னா, குழந்தைகளே நிறைய வந்து இப்போ ஆன்லைனில் நிறைய ஆன்லைனில் வந்து நிறைய கதை சொல்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கோவிட் டைமில் நம்ம பல்வேறு தனிநபர்களும் அமைப்புகளும் அவங்க எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. அதனுடைய நீட்சியாக என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளே நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 புத்தகங்கள் இந்த ஒரு 4-5 ஆண்டுகளில், இன்னும் அதிகமான நம்பர்ஸாக கூட இருக்கலாம். அவ்வளோ புத்தகங்கள் வந்து அவ்வளோ குழந்தைகள் வந்து எழுத வராங்க. அது ஒரு தனி ஜானராக வந்து சிறார் எழுத்தில் வந்து வருது. அது ஒரு பிரிவு. அது வந்து அவர்களுடைய பார்வையிலிருந்து இந்த உலகை எப்படி பார்க்குறாங்கன்னு புரிந்து கொள்வதற்கு ஒரு மீடியம். அது வந்து பெரியவர்களும் இதை வந்து கவனிக்கலாம். அவர்களுடைய ஆசிரியர்களோ அல்லது பெற்றோர்களோ நிறைய கவனித்து பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சிறுவர்களுக்காக எழுதுவது, நம்ம இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் வந்து சிறுவர்களுக்கு டைரெக்டாக எழுதுறது. இன்னொன்று வந்து சிறுவர்களுக்காக எழுதுவதிலே குழந்தை வளர்ப்பு சார்ந்து, கல்வி சார்ந்து, எப்படி குழந்தைகளை பார்க்கணும், அவருடைய சைக்காலஜி பற்றி எழுதுறது எல்லாமே சிறார் எழுத்து பிரிவிலே தான் வரும். ஆனால் நம்ம அந்த நடுவில் இருக்கிற சிறுவர்களுக்காக எழுதுவது பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுக்க பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக போயிட்டு நம்ம அடுத்து இன்னும் போயிடலாம். சமகால சிறார் இலக்கிய சவால்கள் என்ன அப்படின்னா, இது ஒரு 4 கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். இப்போ எங்கே பிரிக்கலாம் அப்படின்னா, குழந்தைகளோட நேரம் எந்தெந்த இடத்தெல்லாம் இருக்குது, இந்த இடங்கள் இவ்வளோ ஒரு டைட் ஸ்கெட்யூலில் இருக்கிற குழந்தைய வந்து நம்ம எப்படி படிக்க வைக்க போகிறோம், அல்லது எதில் வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்றத ஒரு பெரிய சவால். பள்ளியில் இருக்கிற நேரத்தை நம்மளால் நிச்சயமாக குறைக்க முடியாது. அப்புறம் கூடுதலான பயிற்சி. இப்போது இது வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பயிற்சிலாம் கிடையாது. டியூஷன் போகிற அந்த ஒரு கல்ச்சர் வந்து நம்ம எங்கேயுமே கிடையாது. ஆனால் இப்போது வந்து டியூஷன் போகாத குழந்தைகள் தான் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு ரேர் பீஸாக இருக்காங்க. அப்புறம் ஊடகங்கள்னால் டிவி எல்லாம் மல்டிமீடியா எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் அல்லது ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லா ஊடகங்களும் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் சமூக ஊடகங்கள், அது இல்லாமல் விளையாட்டு பயிற்சிகள். ஸோ இந்த இடங்கள்ல இருந்து அவர்கள் வந்து இன்னும் கவலைக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து நிச்சயமாக விளையாடுவதற்கான நிறைய ஸ்பேஸை வந்து தரணும். நம்ம இப்போது சமகால குழந்தைகள் வந்து தெருவில் விளையாடுவதை பார்ப்பதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஒரு 30 ஆண்டுகள், ஒரு 10 ஆண்டுகளுக்கும் அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அந்த எண்ணிக்கை குறைவதனால் இன்னும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, அந்த எண்ணிக்கை நேரடியாக நீங்கள் மருத்துவமனைகளில் அந்த எண்ணிக்கை கூடுவது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது, வெறும் சிறார் எழுத்து அப்படின்னா வெறும் அவர்களுக்கு கதை கொடுப்பது மட்டும் இல்லை, அவர்களுடைய வாழ்வியலை முழுசாக என்னென்னலாம் சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து முழு பார்வை வந்து பார்க்கும்போது தான் அவர்களுக்கான எழுத்து வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சிக்கலை சந்திக்கிறாங்க, சமகால அரசியல்னால் என்ன சிக்கல் இருக்குது, சமகால கல்வி கொள்கைகளால் என்ன சிக்கல் இருக்குது, ஊடகங்களால் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பல்வேறு பார்வையிலிருந்து ஒரு எழுத்தாளர் வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப கவலைக்குரிய விஷயம், அவர்களை வந்து நம்ம சும்மா இருக்க விடுவதே இல்லை அப்படிங்கிறது தான் மிக மிக கவலைக்குரிய பெரிய விஷயம். கோவிட் வந்தப்போ ஒரு நிறைய பேரண்ட்ஸ் வந்து, நான் பேரண்டிங் பற்றி எழுதுறதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து
என்ன பண்ணுறது, என் பசங்களை என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் உடனே ஒரு புக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணேன். அந்த ஃப்ரீ பிடிஎஃப் தான், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லா பக்கமும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணேன். அது ஒரு 60 பக்க பிடிஎஃப். அதில் 59 பக்கம் எதுவுமே கிடையாது. 60வது பக்கம் அவர்களை சும்மா இருக்க விடுங்கள் அப்படின்னு தான் எழுதினேன். ஏன்னா சும்மா இருப்பது என்பது an idle mind is actually not a devil's workshop. An idle mind is an ideal mind. It is a creator's workshop. அவர்களுக்கு ஏற்கனவே சில உள்ளீடுகள் வந்து இருக்குது. அந்த உள்ளீடுகள் இருக்கும்போது, ஒரு அமைதியாக இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது பல விஷயங்களை அவர்களுக்கு வந்து தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைகளை வாசிக்க வைப்பதில் ஒரு முக்கோண சிக்கல் வந்து யார் யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, மேலே வந்து பெற்றோர் ஆசிரியர் இருக்காங்க, அப்புறம் எழுத்தாளர், பதிப்பாளர், ஓவியர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அரசு, கல்வித்துறை, நூலகங்கள், தனியார் அமைப்புகள், இப்படி வந்து ஒரு 3 சிக்கல் வந்து இவங்க 3 பேரும் இழுக்கிறாங்க. அங்கே குழந்தையும் வாசிப்பும் ஒன்று சேர விடாமல் இந்த 3 பக்கமும் வந்து நிறைய சவால்களை வந்து சந்திக்கிறாங்க. போகலாம். ஸோ பெற்றோர் ஆசிரியர்னா அவர்களுக்கு வந்து ஏன் குழந்தைகள் வந்து நிறைய வாசிக்கணும் அப்படின்ற புரிதல் இல்லாமை, அப்புறம் கல்வி மீதான ஒரு முழு புரிதல் இல்லாமை எல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலாக அமையுது. குயிக்காக போகலாம். அப்புறம் எழுத்தாளர்களுக்கு ஒரு சவால் என்ன அப்படின்னா, எழுத்தாளர்களுக்கு சிறார்களுக்கான எழுத்தாளர், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சிறார்களுக்காக யார் எழுதுகிறாங்கன்னே தெரியாத அளவு தான் வந்து நாம் இருக்கிறோம். அவர்களுக்கான அங்கீகாரம் வந்து இலக்கிய உலகில் 2ஆம் பட்சமாக தான் அவர்களை வந்து பார்க்கப்படுறாங்க. அது இல்லாமல் இந்த குழந்தைகளுக்காக எழுதணும் அப்படின்னா தொடர்ச்சியாக எழுத வேண்டியது அவசியம். பெரும் உழைப்பு வந்து தேவைப்படுது. அப்புறம் வழிகாட்டிகள் இருக்காங்களா அப்படின்னா, ஒரு நடுவில் ஒரு பெரிய கேப் விழுந்ததால் வழிகாட்டிகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சுயமாக நாமளே வந்து அதற்கான பரிசோதனைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் நிறைய நேரம் குழந்தைகளோட பயணிப்பதும் குழந்தைகளோட உரையாடுவதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அடுத்து சரவணன் பேசும்போது அதை நிறைய தொடுவார். ஏன்னா குழந்தைகளோட மொழி, குழந்தைகளுக்கான கதையில் அதனுடைய மொழி எப்படி இருக்கணும், அதற்கான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமகால குழந்தைகளோட நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரிக்கு எழுத போகிறீங்களோ அந்த குழந்தைகளோட சொற்களஞ்சியம் வந்து என்ன இருக்குது, அவர்களுடைய வொக்காபுலரி என்ன இருக்குது, அவர்களுக்கு என்ன சொன்னால் சரியாக இருக்கும், அந்த மெனக்கடல் வந்து குழந்தை எழுத்தில் வந்து நிறைய தேவைப்படுது. மொழித்திறன் நிச்சயமாக இருக்குது. வயது வாரியாக யோசிக்க வேண்டியது இருக்குது. வயது வாரியாக யோசிக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஆளுமையை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ ஐன்ஸ்டீனை அறிமுகப்படுத்துகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஐன்ஸ்டீன் பற்றின ஒரு புத்தகம் வந்து நம்ம போடுறோம். ஆனால் வெளிநாடுகளில் முக்கியமான ஏஜ் கேட்டகரியோடு சேர்த்து பார்க்கும்போது ஐன்ஸ்டீனை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு 10 புத்தகம் இருக்குது ஐன்ஸ்டீன் பற்றின 10 புத்தகம். ஒரு புத்தகத்தில் வெறும் ஐன்ஸ்டீனோட படங்கள் மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஐன்ஸ்டீனை போட்டு ஐன்ஸ்டீன் வந்து அந்த சுருள் முடியோட அந்த முகத்தை வந்து ஒரு ஃபன்னியாக வந்து சிரித்து வச்சுட்ருக்க ஒரு முகத்தோட ஒரு 10 படங்கள் தான் முதல் புத்தகங்கள் இருக்குது. இன்னொரு புத்தகத்தில் வந்து அடுத்த ஏஜ் கேட்டகரியில் வந்து ஐன்ஸ்டீன், அவர் பிறந்த ஊர், அவர் என்னென்ன E=mc² வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அப்புறம் அவர் என்ன பரிசுலாம் வாங்கினாருன்றது மட்டும் இருக்குது. அப்படியே போக போக அந்த 10வது புத்தகத்தில் அவருடைய தியரிஸ் எல்லாம், அவருடைய கண்டுபிடிப்புகள் என்ன, அவர் என்ன இந்த உலகத்துக்கு முன்மொழிந்தார் அப்படின்றத ஒரு தீவிரமான ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த புத்தகங்களில் தராங்க. அப்போ ஒரு ஆளுமையை அறிமுகப்படுத்துறதுலே வயது வாரியான அறிமுகம் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஒரு 1வது படிக்கிற குழந்தைக்கு அவர் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி பேசினா அதில் வந்து எந்த பயனும் இல்லை. திரும்பி வந்து ஏன் வயது வாரியாக வந்து ஒரு அறிமுகம் தேவை அப்படின்னா, இப்போ நாம் சொல்கிற எல்லாமே வந்து சிறார் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது இளையோர்களுக்கு எழுதுகிற ஒரு காதல் புத்தகத்தை எடுத்துன்னு போய் 1வது படிக்கிற குழந்தைக்கு கொடுத்தா என்னாகும்? ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இளையோராக இருக்காங்க, அவன் காலேஜ் அடுத்த வருஷம் போகிறான், அவனுக்கு வந்து 2 காகங்கள் நண்பர்களாக இருந்தன அப்படின்னு சொன்னிங்கன்னா
அப்போவும் அது ரிவர்ஸ், அப்போவும் அது வந்து பேக் ஃபயர் தான் ஆகப்போகுது. அப்போ அவங்க வாசிப்புலேருந்து ஒரு பின்னாடி ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அப்போ நாம் செய்ய வேண்டியது, எந்த வயது குழந்தைகள், அந்த வயது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் என்னென்ன இருக்குது, அந்த புத்தகங்களே என்ன வகைமைகள் இருக்குது, அந்த வகை அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் தர வேண்டியது ஒரு பெரிய சவாலான சிறார் இலக்கியத்தில் ஒரு சவாலாக இருக்குது. அப்புறம் ஆழ்ந்த உள்ளடக்கம், இன்னும் தொடப்படாத பகுதிகள்லாம் வந்து நிறைய பகுதிகள் இருக்குது. அது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துரும். மொழிபெயர்ப்பு வாய்ப்புகள் வந்து தமிழ்லேருந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல மலையாளத்துலேருந்து நம்மளுக்கு வருது. இப்போது சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் மாதிரியான ஒரு ஃபாரம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை வந்து நம்மளுக்கு தருது. ஒரு சமகாலத்தில் உலகத்தில் மற்ற மொழிகள் என்னென்ன புத்தகங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, அவங்களுடைய பொருண்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கான ஒரு மீடியம் கிடைக்குது. அது வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமாக இல்லாமல் இருந்தது. அப்புறம் சமகால உலக சிறார் படைப்புகள் பற்றி நாம் வந்து இன்னும் பேசுகிறதில்ல. அதிகபட்சம் நம்ம பேசுகிறது என்ன அப்படின்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால மலையாளம், அதுவும் நம்ம சில படைப்பாளிகள் மலையாளம் தெரிந்ததால் அந்த மலையாள புத்தகங்களை படித்து நம்மளுக்கு பேசுகிறாங்க. ஆனால் உலகம் முழுக்க வேறு ட்ரெண்டு இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் வந்து நிறைய வந்து சிறார் இலக்கியம் வந்து செழிப்பாக இருக்குது. ஹிந்தியில் வந்து நிறைய சிறார் இலக்கியம் வந்து பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க வேறு முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் மாதிரி அடர்த்தியான முயற்சிகள் வந்து எங்கேயும் இல்லைன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் அங்கே என்ன முயற்சி செய்கிறாங்க, அது ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு வேலையும் நம்ம கையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு சவால் வந்து பதிப்பாளர்களுக்கு. இன்றைக்கி காலையில் தலைவர் வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து சிறார் இலக்கியம் தான் வந்து நம்பர் 1 நிறைய விற்பனை ஆகுது அப்படின்றாரு. எனக்கு எந்த ஊரில் விற்பனை ஆகுதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். என்னுடைய அதிக பதிப்பிக்கப்பட்ட புத்தகம் வந்து பென்சில்களின் அட்டகாசம். அது வந்து இப்போ வந்து ஒரு 8 பதிப்பு நடந்திருக்கு. அது தமிழ், ஆங்கிலம், பெரிய சைஸ், இவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்லாம் இருக்குது. அப்படின்னு மொத்தமே சேர்த்தாலே ஒரு 10,000 புத்தகங்கள் தான் வந்து பதிப்பு இதுவாகிருக்கு. 2011 நான் சொல்கிறேன். அந்த புத்தகம் வந்தது 2011. தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற பள்ளிகள் எண்ணிக்கை எவ்வளோ? 58,000 பள்ளிகள். 58,000 பள்ளிகள். ஆனால் நான் சொல்கிற கணக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளில் அவ்வளோதான் வந்து போகுது. சிறார் இலக்கியம் இல்லாமல் சிறார் எழுத்து சார்ந்து, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் புக் போட்டிங்கன்னா அது வந்து பிச்சுன்னு போகும். ஒரு ஜிகே புக் போட்டிங்கன்னா அது வந்து பிச்சுன்னு போகுது. அப்புறம் ஒரு வேர்டு புக்கு போட்டிங்கன்னா அது வந்து நிறைய போகுது. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் சிறார் இலக்கியம் சார்ந்து, முக்கியமாக நவீன இலக்கியம், தீவிர இலக்கியம்லாம் கூட விட்டுருங்க, பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். நவீன இலக்கியம் சார்ந்து நிறைய பேர் எழுதிட்டு இருக்கோம். அந்த புத்தகங்கள் வந்து இன்னும் குழந்தைகள் மத்தியில் போய் ரீச் ஆகலை. அது வந்து பதிப்பாளர்களுக்கு வந்து இப்போது மதியம் வந்து கிங் விஸ்வா பேசுவார். அப்போ வந்து காமிக்ஸ் பற்றி பேசுவார். காமிக்ஸு நம்மளே செய்கிற காமிக்ஸ் வந்து இன்னும் நம்ம தமிழ்லேருந்து சுயமாக முழுசாக டாப் டு பாட்டம் வந்து செய்த காமிக்ஸோட புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இதற்கு ஏன் காரணம் அப்படின்னா, வாசிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு புத்தகத்தோட ரேட் வந்து ஜாஸ்தி. இந்த சவால்களை எல்லாம் பதிப்பாளர்கள் நிறைய வந்து சந்திச்சிட்ருக்காங்க. அதே போல் ஓவியர்கள், நீங்கள் வந்து சமகால சிறார்களுக்கான எழுத்தாளரே சிக்கலாக இருக்கும்போது ஓவியர்களோட வந்து நம்ம நேம் பண்ணவே முடியாது. அந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது. அப்புறம் நூலகங்கள், இப்போது நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்க நூலகம் இவ்வளோ வந்து ஒரு மேடைகள்லாம் தந்துட்டுருக்காங்க, களங்களை வந்து ஏற்படுத்திட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் பல்வேறு தமிழ்நாட்டில் தான் வந்து நிறைய நூலகங்கள் இருக்குது. ஆனால் அந்த நூலகங்களை இன்னும் செயல்பாட்டு இடங்களாக மாற்ற வேண்டிய வேலை வந்து நமக்கு இருக்குது. கடந்த 2-3 ஆண்டுகளாக நிறைய இந்த நவீன சிறார் புத்தகங்கள் வந்து நூலகங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஆனால் போய் சேர்ந்ததோடு இல்லாமல் அது செயல் வடிவம் குழந்தைகள் கைக்கு போய் சேர்ப்பதற்கு இன்னும் நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு. அது பல்வேறு ஆளுமைகளுடைய கூட்டு முயற்சியால் தான் செய்யப்படும். இன்னொரு முக்கியமான ஒரு சவால் என்னென்னா, ஆரம்பத்திலே அதை அடிக்கோடிட்டேன், குழந்தை இலக்கியம் பற்றின ஆய்வுகள் மிக மிக கம்மியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து என்னென்னாலும் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3-4
ஆய்வு புத்தகங்கள் கூட கிடைக்காது. யூனிவர்சிட்டிஸில் கூட அதை பற்றிய ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த ஆய்வுகள் இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் தேடினாலும், இப்போ நீங்கள் வந்து போயிட்டு கான்டெம்ப்ரரி மலையாளம் லிட்ரேச்சர் அப்படின்னு தேடினீங்கன்னா ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். கான்டெம்ப்ரரி தமிழ் லிட்ரேச்சர், சில்ட்ரன் லிட்ரேச்சர் அப்படின்னு நீங்கள் வந்து ஆங்கில கட்டுரைகள் தேடினாலும் ரொம்ப ரொம்ப மினிமல் தான். நீங்கள் ஒரு 10 ஆர்டிகிள் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியாது. சமகாலத்தில் எழுதுகிறவங்களுடைய பேரை ஆங்கில ஆர்டிகிளில் பார்க்குறதே அபூர்வம். எப்போ உங்கள் பேர் வரும் அப்படின்னா, பாலசாகித்ய அகாடமி விருது வாங்கினா அப்போ ஒரு பேட்டி போடுவாங்க, அப்போ அந்த பேர் வருமே தவிர, மற்ற ஒரு 2 நாள் முன்னாடி ஃப்ரண்ட்லைன் தானே அது, ஃப்ரண்ட்லைனில் வந்து சாதி குறித்து தமிழ்நாட்டு தமிழ் சில்ட்ரன் லிட்ரேச்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கட்டுரை வந்திருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நீண்ட வருடங்கள் கழித்து வந்த ஒரு கட்டுரை. அப்படி ரொம்ப ரேரான ஆய்வு கட்டுரைகள் இருப்பது சிறார் இலக்கியத்துக்கு ஒரு சவால் இருக்குது. ஏற்கனவே ஒரு நண்பர் சொன்னார், 10க்கும் குறைவான நூல்கள் தான் இருக்குது. இந்த நூல்களையும் நான் வந்து இன்றைக்கி காசு கொடுத்தாலும், இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் கொடுத்தாலும் நீங்கள் சென்னையில் போய் வாங்கிட்டு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான். இதில் தும்பி வந்து போன வாரம் வரைக்கும் இல்லை அப்படின்றது, இந்த வாரம் வரப்போகுது அப்படின்னு திரும்பி வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த என்னோடய விழியன் சிறார் இதழ்கள்னு தேடினீங்கன்னா அந்த இதில் கிடைக்கும். அகெயின் எழுத்தாளர்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு. பட்டறைகள், ஆய்வு முகாம்கள், இது போன்ற நிறைய பயிலரங்கங்கள், பகிர்வுகள், உரையாடல்கள் எல்லாம் என்ன நிறைய தனித்தனி தீவாக வந்து இருக்கும். பிற மொழி ஆர்வலர்களோட பேசுவது ரொம்ப முக்கியம். அப்புறம் வெளிப்படையான விமர்சனம். நீங்கள் வந்து சிறார் இலக்கியம் புத்தகம் பற்றி பார்த்தீங்கன்னா அறிமுகங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர விமர்சனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா விமர்சனம் ஏன்னா இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம், நிறைய புத்தகங்கள் வருது அப்படின்னு வந்திருக்கப்போ, நிறைய பேர் உள்ளே வராங்க அப்படின்றப்போ இனிமேட்டு வந்து விமர்சனம் செய்ய வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஆனால் விமர்சனம் சொன்னாலே, இந்த குழந்தை மனம் போல் ஒரு விமர்சனம் சொன்னாலே கோச்சிக்கிட்டு அந்த இடத்துல நகர்ந்துடுறாங்க. அதுதான் ஒரு பெரிய சவாலாக சிறார் இலக்கியத்தில் இருக்குது. இந்த வெளிப்படையான விமர்சனத்தை இன்னும் நம்ம வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அரசு வந்து நிறைய முன்னெடுப்புகளை செய்கிறாங்க, இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நூலகங்களை வலுப்படுத்தணும், ஓவியர்களுக்கு நிறைய பட்டறைகள் செய்யணும். முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 நாள் பட்டறை வந்து டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன் வந்து பண்ணாங்க. ஏன்னா அந்த முயற்சி வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு ஓவியர், அப்புறம் 1-to-1 டிஸ்கஷன் வந்து செய்து ஒரு 50 புத்தகம் வந்ததா, 50 புத்தகம் டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனில் வர எல்லா புத்தகங்களும் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மொழிபெயர்ப்புக்கான தனி அகாடமி ஒன்று அமைக்கணும். ஏன்னா இது வந்து மலையாளத்தில் இந்த அகாடமி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மினிமம் இத்தனை புக்கு வந்து பல்வேறு மொழியிலேருந்து கொண்டு வரணும் மலையாளத்துக்கு அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக தேன் சிட்டு, ஊஞ்சல், கனவாசிரியர், இந்த இதழ்கள் வந்து ரொம்ப காத்திரமாக வந்து குழந்தைகள் மத்தியில் கொண்டாடப்படுது. அதனுடைய ஒரு ஆசிரியரும் நம்மக்கிட்ட இருக்கார், விஷ்ணுபுரம் சரவணன். அடுத்து உங்களோட அதில் பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய மாநாடுகள் நடத்த வேண்டியும், நம்ம முக்கியமாக அந்த இடத்துக்கு போயிடலாம். எஸ், ஓகே. இன்னும் இப்போ இவ்வளோ சொல்லிட்டாலும் அந்த சிறார்களுக்கான எழுத்து அப்படின்ற வகைமையில் புத்தகங்கள் வருது. ஆனால் அந்த புத்தகங்கள்லேயும் வந்து எல்லாமே குழந்தைகளுக்கான கதைகளாக, வெறும் காட்டில் வந்து சில விலங்குகள் பேசிகிட்டு இருக்க மாதிரி, அவர்களுக்கு நடக்கிற ஒரு மாயாஜாலம், அவர்களுக்கு நடக்கிற வித்தை, அவர்களுக்கு நடக்கிற நட்பு, அந்த மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% புத்தகங்கள் அந்த இடத்துல போயிடுது. அது தேவை இல்லையா அப்படின்னா அதுவும் நிச்சயமாக தேவை. ஆனால் அவர்களுக்கு இன்னும் இப்போது வாசிப்பில் கொஞ்சம் உள்ள அடுத்த ஸ்டேஜ் வர குழந்தைகளுக்கு, குறிப்பாக சிறார்களுக்கு சொல்லும்போது பல்வேறு வகைமைகளை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம். நம்ம ஆரம்பத்தில் சிறுகதைனா என்ன, நாவல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு புது ஃபார்மேட்ஸும் கொண்டு வர வேண்டியது அவசியம். அந்த ஃபார்மேட் வந்து இதுதான் வடிவம் அப்படின்னு இல்லாமல், அந்த வடிவத்தை அதை பற்றி திரும்பி பேசும்போது ஒரு புதிய வடிவம் வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அந்த வடிவத்தை உருவாகிற
காலகட்டம் ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சில ஆண்டுகள்லேயே வந்து அந்த புதிய வகைமை தமிழ்லேருந்து உருவாவதற்கான இடத்துக்கு வந்து நோக்கி நகர்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சமுதாயத்தில் நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது. அந்த சிக்கல்கள்லாம் யார் பேச போகிறது? பள்ளியில் வந்து பேச முடியாது. பள்ளியில் வந்து கல்வி வந்து அதற்கான ஒரு ஸ்பேஸை வந்து தரதில்லை. அப்போ வீட்லேயும் அதை பற்றி பேச முடியாதுன்னா சிறார் புத்தகங்கள் தான் அதை பற்றியான ஒரு காத்திரமான பேசக்கூடிய, காத்திரமாகவும் சரி லைட்டாக இன்ட்ரடக்ஷனும் சரி பேச வேண்டிய இடம் வந்து சிறார் இலக்கியம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பல லட்ச பிரதிகள் வந்து சமீபத்தில் சரவணன் எழுதின கயிறு வந்து முக்கியமாக வந்து திருநெல்வேலி சம்பவம் நடந்த பிறகு, ஆனால் கதை வந்து முன்னாடியே எழுதிட்டார். அதன் பிறகு அது வந்து பெரிய கவனம் வந்து கொடுத்துச்சு. அது வந்து கையில் கட்டுற கயிறு பற்றின ஒரு கதை. ஒரு குழந்தைக்கு ஏற்படுற சந்தேகம், அந்த சந்தேகத்தை ஒரு தாய் தீர்த்து வைக்கிறா. ரொம்ப சட்டிலாக இந்த கட்டுமானத்தை எல்லாம் சொல்கின்ற ஒரு கதை. அது ஒரு கதை போதுமானால் நிச்சயமாக போதாது. பல கதைகள் அதே போன்ற வெவ்வேறு வடிவங்களில் வந்து தேவைப்படுது. இடஒதுக்கீடு பற்றின ஒரு இடஒதுக்கீடை பற்றி குழந்தைகிட்ட பேசுமானால் நிச்சயமாக பேசணும். ஏன்னா அது ஒரு பெரிய தன்னுடைய வகுப்பு நண்பர்களோடையே ஒரு பெரிய டிஸ்டன்ஸை வந்து இதெல்லாம் கொண்டு வருது. அப்புறம் கல்வி பற்றின கல்வியில் இருக்கிற சிக்கல்கள் பற்றின சமூக சிக்கல்கள் பற்றி பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையெல்லாம் நம்ம தொடவே இல்லை. இன்னும் தொடப்படாத நவீன சிறார் இலக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அல்லது தொட்ட சில விஷயங்கள். ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியதுன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த லிஸ்ட்டு ஒரு அடிப்படையான ஒரு லிஸ்ட்டு. விஞ்ஞானம் பற்றி, ஃபிக்ஷனை பற்றி இன்னும் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனில் வந்து நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுவும் ஏஐ வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து இன்னும் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். கணிதம் சார்ந்து நிறைய வந்து கணிதத்தை கதை வடிவிலோ அல்லது வேறு வேறு வடிவில் சொல்கிறது, வரலாறை வேறு ஒரு பார்வையிலிருந்து பார்ப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரை வரலாறு எப்போவுமே எழுதப்பட்டது யாருன்னா, யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதை நோக்கி நம்ம போகும்போது வேறு ஒரு பரிமாணத்தை இந்த வரலாறு வந்து நம்மளுக்கு வரலாறை பார்க்க வேண்டிய சூழலையும் இருக்கும். சமகால குழந்தைகளின் சிக்கல்கள், நகைச்சுவை கதைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது குழந்தை வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து ஆழமான சிக்கல்களை பேச வேண்டியதும் அவசியம். ஆனால் நகைச்சுவை ஹியூமர் சென்ஸ் இல்லாமல் நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் மாதிரி, திரும்பி ஒரு சிறார் எழுத்தாளர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் மாதிரி கையில் குச்சி வச்சுன்னு இந்த பிரச்சனைலாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசும்போது அவர்கள் வந்து வாசிப்பை விட்டு நகர்வதற்கான நிறைய சாத்தியங்கள் இருக்குது. அப்போ அவர்களுக்கு ஹியூமர் சென்ஸோட இல்லது அந்த ஹியூமர் சென்ஸு கதைகளுக்குள்ளேயே இருக்கிற தன்மையோட நிறைய கதைகள் வர வேண்டியிருக்கு. சிறப்பு குழந்தைகள் வந்து இப்போது வேறு எப்போதும் விட இப்போ சிறப்பு குழந்தைகள் நம்மிடம் நிறைய, ஒரு வகுப்பில் எந்த ஒரு வகுப்பில் போனாலும் சிறப்பு குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ அவர்களை அரவணைத்தல், அவர்களை எப்படி வந்து இந்த எல்லோருக்கும் இந்த உலகம் வந்து சமமாக நடத்தணும் அப்படின்ற விஷயங்களை சொல்வது. இன்க்ளூஷனை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்க்ளூசிவ் சொசைட்டியை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பெரிய தேக்கம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து எல்லா இலக்கியத்துலேயும் அது செய்ய வேண்டிய வேலை இருக்குது. சூழியல் சார்ந்த கதைகள் அது இப்போ பெரிய சவாலாக இருக்குது. தொழில்நுட்பம் சார்ந்த கதைகள், முக்கியமாக இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கதைகள்னால் டிஜிட்டல் லிட்ரஸி வந்து நிறைய தேவைப்படுது. எப்படி கையாள்வது, தொழில்நுட்பத்தை எப்படி கையாள்வது, அது சரியாக கையாள்னா என்ன சிக்கல் இருக்குது. சமகாலத்தில் அதற்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து தினசரி பார்த்துட்டே இருக்கோம். மூட நம்பிக்கைகளை உடைக்கும் கதைகள், இது அறிவியல் பூர்வமாக பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இதை கிராஸ் பண்ண முடியாது. டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. வெஸ்ட் பெங்காலில் வந்து டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்னு ஒரு சீரீஸே வந்து பயங்கர அற்புதமான சீரீஸ் வந்து வந்திருக்கு. முக்கியமாக வந்து சினிமா உலகத்தில் அதிகம் அறியப்பட்ட சத்யஜித் ரேயோட ஒரு 40 புத்தகங்கள் கிட்ட அவர் ஒரே 3 கேரக்டர் வச்சு எழுதியிருப்பார். அந்த மாதிரி தமிழில் வந்து துப்பறிம்பு சாம்பு வந்தது, அதன் பிறகு ஒரு கேரக்டர் உருவாச்சா அப்படின்னா இல்லை. சுஜாதா வந்து அது பெரியவங்களுக்காக முயற்சி செய்தார். ஆனால் குழந்தைகளுக்கு ஏன்னா டிடெக்டிவ் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப ஈர்க்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அந்த ஏரியா வந்து நம்ம டச் பண்ணாமல் இருக்கோம்.
முன்னே சொல்ல மாதிரி அறிவியல் புனைவுகள் எழுத வேண்டியது இருக்குது. பயண அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக குழந்தைகளுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறோம். ஏன்னா திரும்ப திரும்ப வாசிப்பும் பயணமும் மட்டும்தான் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கும்போது சொல்லும்போது பயண அனுபவங்களும் பயண கட்டுரைகள் பயணம் சார்ந்த கதைகள் படைப்புகள் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடங்கள்லையும் வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை வந்து நம்ம முதல்ல டீட்டெயிலாக பேசிட்டோம். இளையோர் இலக்கியம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு இடம். இந்த சிறார் இலக்கியங்களே ரொம்ப தேவையான ஒரு இடம் இளையோர் இலக்கியம். அதை வந்து இன்னும் இளையோர் இலக்கியத்தை வந்து இன்னும் தொடுவதற்கான இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கங்கே சில புத்தகங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. ஆனால் நிறைய முக்கியமாக அந்த இளையோரிலிருந்து விடுபட்ட அல்லது அந்த இடத்துலையே இன்னும் இருக்கிற உங்களை மாதிரி ஆட்கள் இன்னும் அதில் வந்து, ஏன்னா உங்கள் பிரச்சனைகள் நிறைய தெரியும் உங்களுக்கு, அதை பற்றி எழுதும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யா சார், இப்போது இலக்கியங்கள்லாம் மறுபதிப்பு செய்கிறோம் இல்லையா, பழைய சிறுகதைகள் நாவல்கள். அதே மாதிரி இப்போ முன்னாடி எழுதின இப்போ வாண்டுமாவா இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் மறுபதிப்பு செஞ்சால் இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு அது வந்து பொருத்தமாக இருக்குமா, அவங்க விரும்பக்கூடியதாக இருக்குமா? ஏன்னா இன்றைக்கி இருக்க வேறு மீடியத்தினுடைய எக்ஸ்போஷர் நிறைய விஷயங்களோடு அவங்க வந்து அவங்களுடைய சென்சிபிலிட்டியே வேறு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அந்த ஒரு முன்னாடி இருந்த காலத்தில் இருந்த ஒரு ஃபேண்டசி இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே கொண்டு வர்றப்போ இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து அதை வந்து எந்த அளவுக்கு படிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வாசிப்பு சூழல் மெச்சூர் ஆகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக இதெல்லாம் தேவைப்படும். எப்போ தேவைப்படும் அப்படின்னா, ஒரு மொழி சார்ந்த ஒரு ஆளுமையும் ஒரு இந்த கதைகளை எப்படி பார்ப்பது அப்படின்ற ஒரு புரிதலும் இருக்கும்போது அது சாத்தியப்படும். அது நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மொழிபெயர்ப்பு கதைகள் எந்த வயதில் படிக்கலாம்? மொழிபெயர்ப்பு கதைகள் வந்து எப்போ படிக்கலாம் அப்படின்னா, தன்னுடைய உலகம் எது, அதாவது தான் வாழுற ஊர் பற்றின புரிதல், தான் வாழுற நாடு பற்றின புரிதல், மாநிலம் பற்றின புரிதல், அவர்களுடைய ஸ்பேஸ் என்ன அப்படின்னு எல்லாம் புரிஞ்சிட்ட அப்புறம் அப்போ வந்து மொழிபெயர்ப்பு கதைகள் என்னென்னா வேறு ஒரு நிலப்பரப்பை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. இப்போ கிட்டத்தட்ட மொழிபெயர்ப்பு பழைய புத்தகங்களை ரீப்ரிண்ட் பண்ணும்போது ரீபப்ளிஷ் பண்ணும்போது என்னென்னா அது வேறு ஒரு நிலப்பரப்பு, நம்ம ஊர் தான், ஆனால் அது ஒவ்வொரு வேறு ஒரு தன்மை கொண்டது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்ததா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது இப்போ எப்படி இருக்குதுன்னு ஒரு புரிதல் வந்துட்டு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மெச்சூர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் தீவிரமாக நிறைய வாசிக்க வைத்து நிறைய புத்தகங்கள் வாசிச்சிட்ட அப்புறம் வெகு சில குழந்தைகளால் அது ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பரவலாக எல்லா குழந்தைகளாலையும் அதை உள்வாங்குவது கொஞ்சம் சிரமமாக இருக்கணும். இல்லை, அதுதான் அப்போ என்னென்னா இந்த காண்டம்பரரியான தன்மை வந்து வேறு எந்த ஒரு வகை இலக்கியத்தை விடவும் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க இம்மீடியட்டாக அவங்க உலகத்தில் எதை பார்க்குறாங்களோ அதான் படிக்க விரும்புவாங்க. ரெண்டாவது பெரிய சேலஞ்ச் என்னென்னா கார்ட்டூன் படங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவுக்கு அது டப் பண்ணப்பட்டு வர்றதெல்லாம் அவங்களுடைய பார்வையை பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதை தாண்டி அவங்கள ஒரு புத்தகத்தை படிக்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எழுதப்பட்ட புத்தகத்தை, அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு பெரிய சேலஞ்சாக அது மாறிடுச்சு. பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இதோட அது ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது, ரொம்ப அவங்கள ஈஸியாக ஆக்குபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு கார்ட்டூன் மூவி கொடுக்காத, ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கொடுக்காததை நம்ம எழுத போகிற கதைகள் வேற ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க படிப்பாங்க கண்டிப்பாக. இதில் என்ன ஒரு பிரச்சனை, நீங்கள் கூட சொன்னீங்க குழந்தைகள் இலக்கியம் வந்து விற்கிறத பற்றி நான் எழுதுன தொடர்பாக சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு 6 மாதமாக வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரீஜனல் புக் ஃபேருக்கும் நான் போனேன், எல்லா புக் ஃபேருக்கும் போனேன். நான் போனதனுடைய முக்கியமான நோக்கமே என்ன மாதிரியான புத்தகங்கள் விற்கிது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் என்னுடைய நோக்கமாகவே இருந்தது. நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினேன், ரீடர்ஸ், புக் செல்லர்ஸ் எல்லாத்துட்டையுமே. அப்போ நான் கவனித்த ஒரு விஷயம் வந்து சில்ட்ரன்ஸ் புக்ஸுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மார்க்கெட்டு உருவாகி கண்டிப்பாக, ஆனால் அந்த மார்க்கெட்டை வந்து தவறான ஆட்கள் கையாளுறாங்க. இது எப்படின்னா இம்போர்ட்டட் புக்ஸ். பேரண்ட்ஸ்க்கு என்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் வந்து அறிவுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கேருந்து ஆரம்பிக்குது.
இன்றைக்கி ஜென்ரல் நாலேஜுக்கு புக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு எது தேவையோ அதை நான் கூகுளில் சர்ச் பண்ணாலோ இல்லை எனக்கு ஏஐயில் சர்ச் பண்ணாலோ அடுத்த செகண்ட் எனக்கு அது கிடைக்குது. நான் ஏன் உன்னை மனப்பாடம் பண்ணணும்? முன்னாடி அதுக்கான தேவை இருந்தது. ஜிகே புக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதை படிக்கிறது. அஃப்கோர்ஸ் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி தேர்வுகள் படிக்கிறவங்களுக்கு சில டேட்டாஸ் தேவைப்படலாம். நமக்கு காமனாக படிக்கிறவங்களுக்கு தேவையே இல்லை. இது எந்த நாட்டோட கொடி, இது எந்த நாட்டோட இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு தேவைன்னா நம்ம உடனே வாங்கி படிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான புத்தகங்கள் இம்போர்ட் பண்ணப்பட்டு வந்துட்டு அது ரொம்ப சீப்பாக விற்கிறாங்கன்றதுனால அதை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரிஜினலாக எழுதப்படுற புத்தகம், இப்போ இவர் மாதிரி எழுதக்கூடிய உங்கள் புத்தகம், இப்போ விஷ்ணுபுரம் சரவணனை விட்டுருவோம். அவர் 2 லட்சம் புக்கு வைத்திருக்க ஒரு இது ஏன்னா அதெல்லாம் விதிவிலக்குங்கன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் அவர். என்ன விஷயம்னா விஷ்ணுபுரம் சரவணனோட அந்த புத்தகம் விற்றதில் ஒரு லாஜிக் இருக்குது. இந்த புத்தகத்தோட விலை எவ்வளோங்க? எப்போவுமே பொருள் விலை ஏறும். இங்கே மட்டும்தான் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஏன்னா மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணி குழந்தைங்க புக் ஃபேருக்கு வர்றாங்க இல்லையா, ஏகப்பட்ட குழந்தைகள் தான் பெரும்பகுதி புக் ஃபேரை வந்து உயிரோடு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்தவொடனே அண்ணே 5 ரூபாய்க்கு ஒரு புக் இருக்கா, 10 ரூபாய்க்கு ஒரு புக் இருக்கான்னு கேட்குறாங்க. ஊரில் எல்லாம் கிராமங்களில் பிள்ளைங்கள்ட்ட அவ்வளோதான் காசு இருக்கான். என்ன துரதிர்ஷ்டம்னா நிறைய பேர்கிட்ட 5 ரூபாய்க்கு புக்கு இல்லை, 10 ரூபாய்க்கு புக்கு இல்லை. அப்போ ரொம்ப சின்ன சின்ன புத்தகங்கள், 16 பக்கத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு புத்தகத்தை தயாரிக்க முடியாதா, கொடுக்க முடியாதா? அந்த குழந்தை ஒரு 5 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய் கொடுத்து ஒரு புக்கு வாங்குறப்போ அவனுக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அது வந்துட்டு அப்போது இதில் பப்ளிஷர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு ஒர்க்கு என்னென்னா, ரொம்ப சின்ன புத்தகங்கள் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்து குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய புதுமையான கதைகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து முன்னாடி நம்ம வந்து பறக்குங்கம்பளத்தில் பறந்து போகிற கதையை அம்புலி மாமாவில் எழுதுவான். வந்துட்டு இன்றைக்கி டைம் மிஷினில் போகிற மாதிரி எழுதுனா தான் பிள்ளைங்க படிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பறக்குங்கம்பளம் வந்து இன்றைக்கி டைம் மிஷினாக இல்லைன்னா ஒரு விண்கலத்தில் போகிற மாதிரி எழுதுனா அதை படிப்பாங்க. இதில் இளைஞர்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் வந்திருக்கவங்களுக்கு உள்ள ஒரு விஷயமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே குழந்தைகளுக்கான கதைகள் எழுத முடியும். நீங்கள் எல்லாருமே குழந்தைகளுக்கான கதைகள் எழுத முடியும். ஒரு பிக் மார்க்கெட்டு இன்றைக்கி அதுக்கு இருக்குது. ஆனால் அந்த மார்க்கெட்டை நமக்கு சம்மந்தமில்லாத ஆளுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி கையில் வச்சுருக்காங்க. புக் ஃபேர் சேல்ஸில் நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் 70% சேல்ஸ் வந்துட்டு குழந்தைகள் சம்மந்தமான புக்கு தான் விற்கிது. ஆனால் அது நம்ம எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள் இல்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம். இதுதான், இதை நம்மளால் உடைக்க முடியும். இப்போ உங்ககிட்ட சாரி நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லுங்கள். ஒரு குழந்தைக்கு கதை எழுதணும்னா ஃபஸ்ட்டு வரி என்ன எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். எல்லாருமே ஒரு ஊரில் தான் இருக்கா, அது கதையே கிடையாது. அது ஒரு மைக் கொடுங்களேன், மைக் கொடுமா உள்ள. யாராவது ஒரு சென்டென்ஸ் தான் சொல்லணும். குழந்தைங்களுக்கு கதை எழுதுனா ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்லுவீங்க? எப்படி ஆரம்பிங்க அந்த கதையை? அதை படித்த உடனே அந்த குழந்தை வந்து அந்த கதையை தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னு அதுக்கு தோணணும். சார் ஹாய் குட்டீஸ் அப்படின்னு எழுதலாம். அது ஸ்பீச்சுங்க. அது இல்லை கதையில் நீங்கள் கதை சொல்லக்கூடாது, கதை நடக்கணும். அதுக்குள்ளார ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள். ஒரு குழந்தை வந்து அந்த கதையை தொடர்ந்து படிக்கணும்னா ஃபஸ்ட்டு லைன் என்ன எழுதுவீங்க? ஒரு ஊரில் மட்டும் சொல்லக்கூடாது, மற்ற எல்லாம் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஊரில் அடுத்து ஒரு பாட்டி வடை சுட்டான்னு ஆரம்பிங்க. செல்ஃபோன் மணி அடிக்க தொடங்கியது. செல்ஃபோன் மணி அடிக்க தொடங்கியது. நைஸ். வேறு யாராவது சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு அடுத்த நிமிஷம் அந்த கதையை படிக்கணும். லைக் மேபி கொஸ்டினில் ஸ்டார்ட் செஞ்சுருந்தா அதுக்கப்புறம் படிக்கணும்னு அந்த க்யூரியாசிட்டியில் படிச்சு லைக் கதைக்கு லைக் ரிலேட்டிவ் ஒரு லைக் நிறைய பற்றி எழுதுதுன்னா லைக் நிறைய இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுச்சு தெரியுமா, லைக் போட்டுட்டு அந்த சுச்சுவேஷன் போட்டு நிறைய அந்த மாதிரி கண்டினியூ. ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஓப்பனிங் சென்டென்ஸ், ஓப்பனிங் ஷாட் சொல்லுவோம்ல. என்ன கதை வேணாலும் இருக்கலாம். நிறைய அதோட நண்பர் பூனைக்கிட்ட என்ன சொல்லு. ஒரே வரி. கதையை ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? ஒரு கதையை ஓப்பன் பண்ணா சார் லைக் அ கொஸ்டின் இல்லை. அதாவது யூ ஆர் ரைட்டிங் ஏ ஸ்டோரி ஃபார் சைல்டு. அப்போ வாட் இஸ் த ஃபஸ்ட் லைன் எனி ஸ்டோரி? அப்பா பரிசு அந்த மாதிரி, ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி. அவ்வளோலாம் கஷ்டமாக எழுதக்கூடாது பிள்ளைங்களுக்கு. லைக் அந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி என் கனவு என்ன நடந்துச்சு தெரியுமா? வெரி குட்.
இன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, என்னன்னு தெரியுமா? வெரி குட், வெரி குட். அப்போ அந்த லைக் அதுக்கப்புறம் எழுதலாம், என்ன வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி வரும். ஆனால் ஃபஸ்ட் லைன் வந்து எக்ஸாக்ட்லி நீங்கள் ஃபஸ்ட் லைன் வந்து சொல்லணும். ஆனால் அது யூஸ்வலாக இருக்கிறதா இருக்கக்கூடாது, கேட்டு கேட்டு பழகினதாக இருக்கக்கூடாது. நீ என்ன சொல்ல வந்தீங்களா? தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சரியம், எல்லாமே ஆச்சரியம் இருக்காதுல்ல. கம்டிங் நீங்கள் சொல்லுங்கள். அதை கேட்டவுடனே ஏதோ ஒரு கதை இதுக்குள்ளே இருக்குன்னு அவனுக்கு தோணணும். ஒரு பெரிய ஒரு பறவை வந்து ஒரு சிறிய மரத்தின் மீது உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா, அது எப்படி பெரிய பறவை சின்ன மரத்து மேலே வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி ஒரு கதையை கண்டினியூ பண்ணுறது. அந்த மாதிரி இல்லை ஒரு வண்ணங்களை வச்சு ஆரம்பிக்கிறது. அப்படிலாம் டெஸ்கிரிப்ஷனே இருக்கக்கூடாதுங்க ஒரு இதில் வந்துட்டு. அதெல்லாம் பெரியவங்களுக்கு எழுதுறது. பெரிய பறவை சின்ன இருந்துச்சுன்னா ஏதோ கோணங்கி எழுதின கதை மாதிரி இருக்குது எனக்கு. அப்படி ஒரு குழந்தையோட அந்த ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே டக்குன்னு அது மேலே வரணும் வந்துட்டு. அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு பிரமாதமான குழந்தைங்க கதையை எழுத முடியும். ஆனால் அந்த கதை குழந்தைகளை உடனே ஈர்க்கக்கூடிய கதையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தங்க மீன் தொட்டியில் வளர்ந்துச்சான். ஒரு தங்க மீன் தொட்டியில் வளர்ந்துருந்துச்சு. அது வந்து ஒரு அது பெரிய சுவாரஸ்யம் இல்லையே. மீன் தொட்டியில் தங்க மீன் எல்லா இடத்துலையும் இருக்கும். டக்குன்னு அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தோண வைக்கணும்ல. ஒரு சின்ன டெக்னிக் தான் அது. நீங்கள் சொல்லுங்கள். நான் கீழே விழுந்துட்டேன், ஏன்னு தெரியுமா? எப்போ விழுந்த? இன்னைக்கு காலைல விழுந்தியா, மதியம் விழுந்தியா, நைட்டு இருட்டில் இருக்கையில் விழுந்தியா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது கீழே விழுறதில்ல, எந்த இடத்துல விழுந்த? இது எல்லாமே ஃபஸ்ட் லைனில் ஏதாவது ஒரு க்ளூ அதில் இருக்கணும். நீ சும்மா கீழே விழுந்துட்டேன்னா, இப்போ சேரில் கீழே விழுந்துட்டேன்னா அதில் மேட்ரு கிடையாது. சேரில் உட்காந்துருக்கையில் சேர்லேருந்து கீழே விழுந்துட்டேன்னா அது சுவாரஸ்யம் இல்லை. சார், நடந்து போயிட்டு இருக்கும்போது அதுவும் சுவாரஸ்யம் இல்லை. வந்து ஒரு ஆர்வமாக கேட்கணும் அந்த கதையவன். இந்த இடத்துல இருந்து நான் விழுந்தேன்னு. இன்றைக்கி நான் ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்துட்டேன் தெரியுமான்னு ஆரம்பித்தேன்னு வச்சுக்க. இவன் ஏன் மலைக்கு போனான், மலையில் என்ன இருந்துச்சு? நான் மரத்து மேலேருந்து இன்றைக்கி கீழே விழுந்துட்டேன்னு சொன்னால் இவன் ஏன் மரத்து மேலே ஏறினா? சுவாரஸ்யங்கிறது அதுதான். சும்மா கீழே விழுந்துட்டேன்னா அந்த கதையை யாரும் படிக்க மாட்டாங்க. புரியுதா? பார்த்தோன்னே ஐயோ இதுக்குள்ளே ஏதோ ஒரு மேட்ரு இருக்குதுன்னு தோண வைக்கணும். சிறுவர் கதைக்கு மட்டும் இல்லை, எல்லா கதைகளுக்கும் அது பொருந்தும். ஆனால் குழந்தைகள் கதைக்கு ரொம்ப பொருந்தும். நீ 2 வார்த்தைக்குள்ளே சொல்லி அவன் அந்த குழந்தைய உள்ளே கொண்டு வரலன்னா அவன் அந்த புக்கை படிக்க மாட்டான். நீங்கள் எல்லாமே சில்ட்ரன்ஸ் ஸ்டோரிஸ் எவ்வளவு ஆப்ஷன் இருக்குன்னு வில்லியன் சொன்னார் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டராக இருக்க முடியும், நல்ல கதைகள் எழுத முடியும். அதனால தான் சொன்னேன், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இன்றைக்கி டெவலப் ஆகிட்டுருக்கு. அதை வெளியே இருந்து ஆட்கள் அதை கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வில்லியன் மாதிரி, இப்போ சரவணன் மாதிரி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க எப்படி எழுதணுன்னு. எங்களை மாதிரி பப்ளிஷர்ஸ் இருக்கோம். இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி கதை எழுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, நீங்கள்லாம் ஒரு ரைட்டராக ஒரு ப்ரொஃபஷனாக இதை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்காக தான் இந்த எஃபோர்ட்டையும் நாங்கள் எடுக்கிறோம். வந்து ஏதோ வந்து சம்மர் காலடியில் வந்து நீங்கள் வந்துட்டு கேட்டுட்டு போகிறதுக்காக இல்லை. இப்போ இந்த கேள்வியை கேட்டதுங்கிறது இப்போ குழந்தைகளுக்கான இவ்வளோ இது சொன்னார் இல்லையா, நம்ம ஒரு கதை எழுதி பார்க்கலான்னு உங்களுக்கு தோணணும். போயட்ரி ஒர்க் ஷாப்புன்னு இது அதுக்கு தான் பண்ணோம். நம்ம ஒரு கவிதையை எழுதி பார்க்கலான்னு தோணணும். அப்படி தோணி நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை. நம்ம ஏதாவது ஒன்றில் பப்ளிஷ் பண்ணலாம், அதை மாடிஃபை பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இப்போ அவர்கிட்ட கேட்கலாம். சாரி, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். இல்லை, நீங்கள் சொன்னதோட நீட்சியாக நீங்கள் குழந்தைகளோட தொடர்ச்சியாக உரையாடணும் அப்படின்றோம் இல்லையா? அப்போ நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நிறுத்து அப்படின்றாங்க அடுத்த லைனே. இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். வானத்திலேருந்து ஒரு சிகப்பு யானை விழுந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னும்போது அப்போ அப்படியே வாய் திறப்பான், என்னது வானத்திலேருந்து சிகப்பு யானையா அப்படின்ட்டு. அவன் வாய்க்குள்ளே போயிட்டு திரும்பி அதே கதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு தான். இப்போ அவங்க ஆரம்பித்ததோட வேறு வருஷன் நீங்கள் சொல்லலாம். தங்க மீனோட ஒரு கண்ணு காணோம், ஸ்கூலுக்கு ஆனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேயே கதையோடைய இது வந்து ஓப்பன் அப் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போகுது, ஒரு மீன் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்ட்டு. அப்புறம் வீடர் சொன்னது அப்படி ஒரு சின்ன சேஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அதன் பின்னாடி நிச்சயமாக இது எல்லாமே வந்து என்னென்னா அவர்கள் உள்ளே வர வைக்கிறதுக்கான வேலை மட்டும்தான். கண்டென்ட்டில் நம்ம எப்படி இருந்தாலும் ஒர்க் பண்ணி ஆகணும், டீட்டெயிலாக கண்டென்ட்டில் ஒர்க் பண்ணி ஆகணும். அதற்கு அவர்கள் வெறும் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, வெறும் வந்து இது நகாசு வேலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நகாசு வேலை மட்டும் பண்ணால் நீங்கள் அவங்க குழந்தைங்களோட தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் வாசிக்க வைக்க முடியாது. நாமளும் அந்த இடத்துல வந்து நீண்ட காலம் எழுத முடியாது, நம்மளுக்கே போர் அடிச்சிடும். ஆனால்
உள்ள அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, அவர்களுக்கு என்ன வந்து கடத்த வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டி இருக்குன்றதில் இன்னும் கூடுதலான மெனக்கெடுதல் தேவைப்படுது. கேள்வி. சார், நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போது பேசிக்காக நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய அதே ஃபீலோடு நம்மளால் கொடுக்க முடியும்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் தேவை சார்? அது நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா டீட்டெயிலாக? உங்களுடைய செஷனில் நீங்கள் தான் குழந்தைகளோட மொழி தான் அது வந்து நிறைய வந்து குழந்தைகளோட மொழி பற்றி விஷயங்கள் அது வந்து சரவணன் ஆல்ரெடி அதை பற்றி தான் பேசுகிறாரு. அவரோட செஷனில் கிடச்சிரும். ஹாய் சார். இப்போது மேக்ஸிமம் யூடியூப்பில் வந்து அந்த கதைகள் நிறையா பார்க்குறாங்க. நம்ம நீங்கள் சொன்னீங்க குழந்தைங்களுக்கான நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு. அப்போ கிடைக்கிற நேரத்தில் அவங்க புக்ஸ் எடுத்து படிப்பாங்களா, இல்லை அவங்க ஃபோன் பார்ப்பாங்களா? அப்போ அவங்க கையிலேருந்து ஃபோன் வாங்கிட்டு புக்ஸ் கொடுக்குறது எப்படி? இல்லை, அதுதான் தேவையாக இருக்குது. ஏன் இப்போது ரொம்ப ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நாம் எந்த இடத்துல ஏன் நம்ம இந்த புத்தகம் தரவணும், ஏன் வந்து மற்ற இடத்துலேருந்து மற்ற ஊடகங்கள்லேருந்து மாற்றணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, இப்போ எல்லாருமே சின்சான் பார்க்குறாங்க. குழந்தைகள் எல்லாம் சின்சான் பார்க்குறாங்க. அந்த சின்சான் பார்க்கும்போது அவர்களுக்கான குழந்தைகளுக்கான எந்த இடத்துல வந்து அவர்களுக்கு வேலை இருக்குது, கண்ணுக்கு இருக்க வேலை இருக்குது, காதுக்கு இருக்க வேலை இருக்குது. ஆனால் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எந்த வேலையும், மூளைக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது. அது வந்து ஒரு ஐடியலாக இருக்குது. அந்த ஐடியல் டைம்னால தான் வந்து அந்த டைமில் எதனா சாப்பிட்லாமா, அந்த பார்த்துனே சாப்பிட்லாமா அப்படின்லாம் தோணுது. ஆனால் இதே வந்து நீங்கள் புத்தகம் வாசிக்கும்போது இப்போ இதே கதையே தான் தொடர்ச்சியாக சொல்லப்படுற ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுடுறாங்கன்ற கதை வந்து அதே கதை அந்த லைனை சொல்லிட்ட அப்புறம் இங்கே எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்கும். ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்னா அந்த ஊரை பற்றி, அந்த பாட்டியை பற்றி, அந்த பாட்டி எந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் எல்லோரும் மைண்ட்லேயும் வந்து போகும். இப்போது இந்த டைரக்ஷன் எல்லாமே யாருன்னா குழந்தைகள் பண்ணுறாங்க. அந்த பாட்டி வந்து தான் இது வரைக்கும் பார்த்த பாட்டியிலே ரொம்ப பிடித்த பாட்டி, அல்லது ஏதோ ஒரு ஓவியங்களில் பார்த்த பாட்டி அந்த இடத்துல வந்து நிற்க போகிறாங்க. ஒரு இடம் வந்து அதே போல் தான் மிக ரம்மியமான ஒரு இடமா இருக்கும். ஒரு ஊரில் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர் வந்து அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான இடமா, அல்லது எங்கே போகணுன்னு நினைக்கிற இடமா அந்த இடமா மாறும். இப்போது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா உங்களுடைய அந்த உள்ள மைண்டுக்குள்ளே நடக்குது. இது ஏன் அவசியம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த உள்ளுக்குள்ளே அந்த சிந்திக்கும் திறன் அல்ல விஷுவலைசிங் ஸ்கில் வந்து வரும்போது தான் அவர்களுடைய க்ரியேட்டிவ் ஸ்கில் அதிகமாகும். க்ரியேட்டிவ் ஸ்கில் மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் ஸ்கில்லு எல்லாமே வந்து வாசிக்கும் போது நடக்குது. ஆனால் இதே வந்து நீங்கள் யூடியூப் பார்க்குறதோ, கார்ட்டூன் பார்க்குறதோ, யாரோ ஒருத்தர் கதை சொல்லும்போது இந்த ப்ராசஸ் வந்து ஜீரோவாக இருக்க போகுது. ஜீரோ இல்லை, அல்லது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. அப்பவும் நடக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. அப்போ இந்த ப்ராசஸை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம்னு நம்மளுக்கு முதல்ல புரியணும். அதற்காக கூடுதலான மெனக்கெடுதல் வந்து தேவைப்படுது. சார், வரலாறு மறுபார்வை சொல்கிறீங்க சார், அது எந்த எந்த இதுவில் சொல்கிறீங்க? சரி, அந்த இது போடுங்களேன். மாற்றணுமா? எடுத்துட்டிங்களா? சரி. ஏன் நான் வந்து ஒரு புத்தகம் வந்து 1650 உட்காந்துருங்க 1650 அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினேன். 1650 முன்ன ஒரு காலத்தில் அடுத்தது இல்லை, அந்த ரேப்பர் காட்டை தான், வேறு எதுவும் இல்லை. இன்னும் போயிட்டே இருக்கலாம், நீங்கள் கடைசியாக வந்துடலாம், கடைசி இதுக்கு வந்துடலாம். 1650 முன்ன ஒரு காலத்திலே, அதுதான் அந்த புத்தகத்தோட டைட்டில். அது வந்து 1919 ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை ஒட்டி, இன்னும் அடுத்து போங்க. இந்த புத்தகம்தான் அது. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன நாவல் தான் இது, 2 வருஷம் ஆச்சு. நாம் வந்து இது ஏன் வேறு பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா?
அந்த ஒரு பார்க்கில் வச்சு உள்ளே வந்து நிறைய பேர் வந்து பண்ண விஷயம். ஸோ இதில் அந்த பெண் ஜரீனா கவுர் அப்படின்ற ஒரு கற்பனை கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் மட்டும்தான் நான் செலுத்தின கதாபாத்திரம். மற்றது எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான நிஜமாக நடந்த விஷயங்கள் மட்டும்தான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இது எழுதும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சம்பவத்தை நேரில் பார்த்து கவிதையாவோ கட்டுரையாவோ எழுதினவங்களுடைய பார்வையெல்லாம் பார்க்குறேன். அது இல்லாமல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஒரு ஃபுல் கோர்ட் ப்ரொசீடிங், கேசர் தேசாய் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய எல்லாமே தொகுத்து இருக்கார். அந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது வரலாறே வேறு பார்வையில் இருக்குது. அவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்ப்பதற்காக இந்த விஷயத்தை வந்து செய்யவே கிடையாது. அவங்க செஞ்சதோட அடிப்படையான நோக்கம் இந்து, முஸ்லீம், சீக் இவங்க 3 பேரும் சேர்ந்து போராடினது தான் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பான விஷயம். ஆனால் வரலாறில் எந்த இடத்துலையும் இந்த ஒன்லைனர் எங்கேயுமே வரவே வராது. இதை வந்து ஒரு சிறுமி அந்த ஒட்டுமொத்த ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை எப்படி பார்க்குறா அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது தான் நமக்கு வந்து வேறு ஒரு பார்வையிலேருந்து இதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ போரை பற்றி சொல்கிறோம் இல்லையா, போர் வந்து எப்போவுமே வந்து ஒரு ராஜா பார்வையிலேருந்து இருக்குது அல்லது ஒரு மன்னர் பார்வையிலேருந்து இருக்குது. இதே வந்து போரில் தன்னுடைய அப்பாவை இழந்தவனோட பார்வையிலேருந்து போர் பார்க்கும்போது வேறு ஒரு பார்வை இவங்க நம்மளுக்கு தரும். எவ்வளோ ஒரு வலியான ஒரு விஷயம், ஒரு யாரோ ஒரு 2 ஈகோக்காக தன்னுடைய அப்பாவை இழந்து எவ்வளோ சிரமப்படுறான்ற அவனுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது போர் வேறு பார்வையில் இருக்கும். சமகாலத்தில் அது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வரலாறு வந்து முழுக்க அந்த இடத்துக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து வேறு ஒரு பார்வையிலேருந்து பார்க்கும்போது அதை குழந்தைகளுக்கு தரும்போது அது இன்னும் அவர்களுக்கு வந்து இன்னும் விசாலமான பார்வையை தரும்னு நினைக்கிறேன். முடிக்கிறோமா சார்? வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ரொம்ப ஸ்ட்ரக்சரான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு. இதுக்கப்புறம் இப்போ நான் கேட்க போகிறது வந்து என்னென்னா, காலந்தோறும் ஒரு விஷயம் இருக்குது, இந்த மொழி கலப்பு அப்படின்ற விஷயம். ஸோ மணிப்பிரவாள நடை தொடங்கி இப்போ வரைக்கும் ஒரு மொழி கலப்பும் வந்துக்கிட்டே இருக்குது. மணிப்பிரவாளோட அந்த தாக்கம் வந்து இன்னமும் நம்மளுடைய திறன்பேசிகளில் தமிழ் எழுத்தோட ஒன்றித்த வடமொழி எழுத்துக்கள் ஒரு 5-6 வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த சிறுவர் இலக்கியம் இந்த மொழி கலப்பை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துதோ, ஆங்கில வார்த்தைகளோ பிற மொழி வார்த்தைகளையோ ரொம்ப அழகமாக பேச்சு வழக்கில் சொல்கிறதுனால பயன்படுத்துதோ, இந்த மொழி கலப்பு காலப்போக்கில் ஒரு புதிய மாற்றத்தையோ இல்லை ஒரு மொழியினுடைய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அழிச்சிடுமோ கதைகளில்? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக அது அழியாது. ஆனால் அதற்காக ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் மாதிரி தூரம் இருந்து பேசணும் அப்படின்னா குழந்தைகள் வந்து சிறார் இலக்கியம் உள்ளே வரமாட்டாங்க. இப்போது என்னோட ஒரு புத்தகத்தோட தலைப்பு வந்து குரு ஏர்லைன்ஸ். திருன்றது ஒரு குருன்னு ஒரு கரடி வந்து ஒரு ஏர்லைன்ஸ் நடத்துது. அது வந்து நான் தலைப்பு வைக்கும்போதே ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குனாங்க. தலைப்புலேயே வந்து ஏர்லைன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் திரு வந்து ஒரு மிஸ்டர் குரு ஏர்லைன்ஸ்னு வச்சுருந்தீங்கன்னா கூட அது ஒரு சர்ச்சையாக இருக்கலாம். ஆனால் குருன்னு வைக்கும்போதும் ஏர்லைன்ஸ் வந்து நீங்கள் என்னென்னு வைப்பீங்க தமிழில்? ஏர்லைன்ஸை குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா பெருசாக கஷ்டம்தான். அந்த தாக்கத்தை பயன்படுத்துறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது ஏர்லைன்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இது. நம்ம வந்து தமிழை அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லை. இப்போ உள்ளே வர வைத்துட்டு அப்புறம் நீங்கள் இன்னும் பேச வேண்டியது, கண்டென்ட்டை பேச வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் மொழி சிதைவடைவது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் இது என்ன அப்படின்னா, இப்போ இது என்னோட சஜஷன் மாதிரி கூட இல்லை, ஒரு கருத்துரையாடல் மாதிரி தான். இந்த குழந்தைங்கள்கிட்ட இருந்தே இந்த மொழி கலப்பை தடுத்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி இந்த பிரச்சனை வராதோ? ஏன்னா இப்போ ஊடகங்களே வந்து பிறமொழி கலப்பை வந்து ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்திகிட்டு இருக்கு. காவல்துறையினர் சொல்கிறதில் போலீஸார்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், பேருந்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பஸ்ஸுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த மொழி கலப்பு பெரியவர்களுக்கு கடத்தப்படுறது குழந்தைகள்லேருந்து பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே வருதோ? இப்போ நம்ம இதை வந்து குறைக்கிற இடத்துல குறைச்சிக்கிட்டு தேவைப்படுற இடத்துல அதை பயன்படுத்தி சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், இலக்கியங்கிறது அதற்கும் நம்ம ஒரு கட்டுரை எழுதுகிறோம் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இலக்கியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மனித வாழ்க்கையில் இருக்க கேரக்டர்ஸை வந்து அப்படியே பிரதிபலிக்கிறது தான் இலக்கியம். ஒரு குழந்தை இந்த காலத்தில் எப்படி பேசுதோ, ஒரு மனுஷன் ஒரு இளைஞன் எப்படி பேசுகிறானோ, ஒரு பெண் எப்படி பேசுகிறாளோ,
அதை அப்படியே எழுதுனா தான் அந்த கேரக்டருக்கு நம்பகத்தன்மை இருக்கும். இப்போ ரைட்டராக நான் எழுதுகிறப்ப நான் பேருந்து தான் எழுதுவேன், ஆனால் என் கேரக்டர் பஸ்ஸுன்னு சொல்லிச்சுன்னா நான் பஸ்ஸுன்னு தான் எழுதுவேன். அங்கேயே ஒரு பேருந்து வந்து கொண்டு இருந்ததுன்னு நான் எழுதுகிறப்ப எழுதுவேன். என் கேரக்டர் சொல்லுது பஸ்ஸு இவ்வளோ வர லேட் ஆயிடுச்சேன்னு ஒரு கேரக்டர் பேசணுன்னா அதுதான் இயல்பான பேச்சு. அப்போ நான் போயிட்டு பேருந்து வருவதற்கு இவ்வளவு தாமதமாகி விட்டதா அப்படின்னு என் கதாபாத்திரம் பேசுகிற மாதிரி எழுதுனா அது நம்பகத்தன்மை இல்லாமல் ஆகிடும். லிட்ரேச்சருக்குள்ளே முதல்ல செய்ய வேண்டியது கதாபாத்திரங்களை உருவாக்குறப்போ அந்த குழந்தை எந்த ஏஜில் இருக்குது, அல்லது அந்த இளைஞன், அந்த பெண், அந்த மனிதர் எந்த ஊரில் இருக்கார், கிராமத்தில் இருக்காரா, நகரத்தில் இருக்காரா, அவர் படித்தவரா படிக்காதவரா, அவர் என்ன பேச்சு வழக்கு டயலாக்ல பேசுகிறாரு, இதெல்லாம் ஒரு எழுத்தாளன் கவனிக்கணும். நான் என்ன பேச்சு வழக்கு வேணாலும் பேசுவேன், என் கேரக்டர் வந்து என்ன பேச்சு வழக்கில் பேசுமோ, என்ன ஏஜில் பேசுமோ, எப்படி அது வளர்கிற சூழ்நிலை எப்படி பேசுமோ அப்படி தான் என் கதாபாத்திரம் பேசும். அதாவது மொழி மூலம் மொழியை வளர்ப்பது முக்கியம். அதுக்காக நம்ம எத்தனையோ விஷயம் பண்ணுறோம். நம்ம புது புது கலைச்சொற்கள் அறிமுகப்படுத்துகிறோம், பாடநூல்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதற்கும் இலக்கியத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. எழுத்தாளன் அவனுடைய கூற்றாக எழுதுவதை நல்ல தமிழில் எழுத வேண்டும் என்ற மாற்று கருத்தில்லை. ஆனால் கதாபாத்திரங்கள் அவை இயல்பான தமிழில், அது ஆங்கிலம் கலந்து பேசலாம், வேறு அர்த்தமே இல்லாத சொல்லக்கூட பேசலாம். இப்போ எவ்வளவோ பேர் நம்ம வந்து இளைஞர்கள்ட்ட வந்து மீனிங் தெரியாத வார்த்தைகள்லாம் இருக்குது. ஒரு பையனோ பொண்ணு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதா கதைக்குள்ளே வந்துச்சுன்னா அதை அப்படியே தான் பயன்படுத்தணும். எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியலாக மாற்றினா அது கதையாக இருக்காது, அது நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்காது. நன்றி. இப்போ நம்ம எல்லாம் டீ பிரேக் போகிறோம். முடிஞ்சவொடனே விஷ்ணுபுரன் சரவணன் உங்ககிட்ட தொடர்ந்து உரையாடுவார். நன்றி, வணக்கம். வில்லியன் அவர் சிறார் இலக்கியத்தை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளராக மட்டுமல்ல, சிறார் இலக்கியத்தை கற்பிக்கிற ஒரு பெரிய ஆசிரியராக தமிழ்நாடு முழுக்க, ஏன் தமிழ்நாட்டிற்கு வெளியிலும் அவர் இது போன்ற வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட வந்து பேசினதுங்கிறது உங்களுக்கு பல புதிய ஓப்பனிங்ஸ் இந்த துறை சார்ந்து கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம இது போன்ற தொடர்ந்து நிறைய பயிலரங்குகளை நடத்தலாம். தொடர்ந்து நம்ம இதில் நம்முடைய நாலேஜை வந்து நம்ம அபிவிருத்தி செஞ்சுக்கிறதுக்கும், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒவ்வொருவருமே குழந்தைகளுக்கு எழுதக்கூடியவர்களாக மாறணுங்கிறது தான் எங்கள் விருப்பம். இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனை, முன்னாடி இந்த ஓவியர்கள் கிடைக்கலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நிறைய சிறார் இலக்கியங்கள்லாம் தமிழ் அவ்வளோ நல்லாவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி ஏஐ ஒரு பெரிய ரெவல்யூஷனை இதில் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே வந்து ஒரு சிறார் புத்தகத்தை எழுதி நீங்களே அதுக்கு படங்களை உருவாக்கி ஏஐ மூலமாக ஒரு புக் ஃபார்மேட்டில் நீங்களே ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. நீங்கள் தான் அதில் முன்னாடி நிற்கிறீங்க. நீங்கள் அந்த கொஞ்சம் அதனுடைய தொழில்நுட்ப விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கதையை வந்து நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் அதை அந்த சித்திரங்களை உருவாக்குறதோ, அந்த கார்ட்டூன்ஸ் அல்லது அந்த ட்ராயிங்ஸ் இமேஜஸ் உருவாக்குறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் அதெல்லாமே சேர்த்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு கூட தனியாக நாங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஒர்க் ஷாப் பின்னாடி நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த முதல் அமர்வில்